டுடே நாங்க பார்க்க போற இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து எரிசோடா உற்பத்தி. அதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து என்வயான்மெண்டல்ல வந்து அமிலமலை. என்னடா வந்து இதுவரைக்கும் 2019ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் வந்த பேப்பர் இதுலயுமே எரிசோடா உற்பத்தி வந்து செகண்ட் பார்ட்டுக்கு இன்னும் ஒரு வருஷமே வரையல. அதே ஷீட்டா அதே மாதிரி வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து எரிசோடா உற்பத்தியும் இதுவரைக்குமே வரையல. அதே மாதிரி அமிலமலை பகுதியுமே முழுவதுமா பெரிய விஷயமா கேட்டு இதுவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் பார்ட் கேள்விகளையும் வரையில எம்சிக்யூஸ்ல வந்துருக்கு. ஸோ இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா மேபி 2026ஆம் ஆண்டு 10வது என்ற ஷீட்டா இருக்கலாம். வேதாந்த கூடிய ஷீட் வந்து பார்த்தா 2026ஆம் ஆண்டு 10வது என்ற ஷீட்டா இருக்கலாம். கவனமா படிச்சீங்கன்னா சரி. மேபி வேணும்னா இந்த இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வச்சு ஒட்டி விடலாம். ரைட் ரைட் அது செஞ்சோண்டு எனக்கு தோணுச்சு. மேசையிலையும் வந்து வாத கையும் சட்டை மேசையில ஸ்டார் இருந்துச்சு, குறிச்சு ஒட்டி கிடக்கு. தேவைன்னா போய்க்கு எல்லாரும் ஒட்டிக்கல. ரைட் ஓகேயா ஸ்டார் கிரி இருக்கு. ஸோ ரோசாப்பூ ஸ்டிக்கர் வாங்கி இப்படி கரையில எல்லாம் ஒட்டி விடலாம். ஸ்டார் ஸ்டிக்கர், பெண்டன் ஸ்டிக்கர், டிராகன் பூஸ்டர் ஸ்டிக்கர் இல்ல தானே? இல்ல இருந்தா வாங்கி ஒட்டி இருப்போம். வீடு வீடா ஒட்டி இருப்போம். ரைட் சரியா? சோ இது ஒரு ஈஸியான ஒரு ப்ரொசஸ் வந்து பார்த்தோமா இருக்கண்டா. நாங்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா செய்ய போறோம்னா முதலாவது இங்க வந்து பிரைன் கரைசல் எடுக்க போறோம். பிரைன் வேற, பிட்டேன் வேற. சரி, பிட்டேன்ன்றது என்னது? பாத்தியில இருந்து வந்து வெளிப்பெறக்கூடிய தண்ணி. அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிட்டேன் சொல்லி சொல்லுவோம். இங்க நாங்க பயன்படுத்த போற கரைசல் எரிசோடா உற்பத்தியை பொறுத்த வரையில பிரைன். இந்த பிரைன் கரைசல் சொல்றது என்ன சொல்லி பார்த்தோமா இருக்கண்டா வந்து செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல். பிரைன் கரைசல் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல். உப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில கரைச்சு செறிவாக தயாரிக்கப்படக்கூடிய கரைசல் தான் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து பிரைன் கரைசல். இந்த பிரைன் கரைசல் சொல்றது வந்து செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல். இந்த செறிந்த சோடியம் குளோரைடு கரைசலை எடுத்து ஜஸ்ட் மின்பகுக்க போறோம். எண்ணெயை வச்சு தயாரிக்க இவ்வளவுதான் படிமுறை. வேற எதுவுமே இல்லை, வேற எந்த தாக்கமுமே இல்லை, ஒரு கஷ்டமுமே இல்லை. சோடியம் குளோரைடு நீர் கரைசலை எடுத்து அவரை நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மின்பகுக்க போறோம். ரைட், நாங்க மின்பகுக்க போற கரைசல் வந்து பாத்தீங்கன்னா NaCl நீர் கரைசல் எடுத்து மின்பகு. அப்படி மின்பகுக்கிற டைம்ல எங்களுக்கு கேதோடுல யார் உருவாகுவாரு, அனோட்ல யார் உருவாகுவாரு? Cl2 அனோட்ல உருவாகும். Na கேதோட்ல உருவாகும். NaOH கேதோட்ல உருவாகும். H2 வாயு கேதோட்ல வந்து பார்த்தோமா இருக்குன்னா உருவாகும். ஏன் சோடியம் அந்த இடத்துல உருவாக இயலாது. என்ன சோடியம் வந்து நீர் கரைசல் தாழ்த்தப்பட்டு உருவாக இயலாது. அப்ப எங்களுக்கு வந்து கேதோட்டு பக்கமா வந்து பாத்தீங்களா இருக்குன்னா நீர் மூலக்கூறுகள் தான் நகர போகுது. அப்படி நீர் மூலக்கூறுகள் நகர்ந்து அவர் H2 வாயுவாக வந்து பார்த்தா தாழ்த்தப்பட போற. அனோட்ல Cl2 ஒட்சியேற்றப்பட போகுது. வேற என்ன ஒட்சியேற்றப்படலாம்? நீரும் ஒட்சியேற்றப்படலாம். OH மைனஸ் OH மைனஸ் ஒன்று இருக்கு. அப்போ இல்லை இதுல இருந்து உனக்கு முதல் NaCl அக்வஸுக்குள்ள H+ தெரியுது, OH மைனஸ் தெரியுது. மாதிரி என்ரிசோட உற்பத்தி என்றபடியால் அப்படியே பிக்ஸ்டா நிக்கிறீங்க. ரைட், இங்க இருக்கக்கூடிய கூடுகள் Na+, Cl- தண்ணி. அவ்வளவுதான். இந்த மூன்றை தவிர அங்க ஏதும் தெரியுதா உங்களுக்கு? H+ அக்வஸ் இந்த செறிவும் சரி, OH மைனஸ் அக்வஸ் இந்த செறிவும் சரி, அங்க அவ்வளவு இல்லை உங்களுக்கு. நீ கைக்கிற அளவுக்கு அங்க இல்லை. உங்களுக்கு வந்து ஒட்சியேற்றம் என்ற ஒரு அனோடு மின் வாய்க்குள்ள போறீங்களா இருந்துச்சு. உங்களுக்கு அங்க ஒட்சியேற்றப்பட போறது வந்து பார்த்தோமா இருக்கணும் நீர் ஒட்சியேற்றப்பட்டு O2 வரலாம். நீங்க சொல்ற மாதிரி OH மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டு O2 வரப்படும். ரைட், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோமா இருக்காச்சுன்றா Cl- ஒட்சியேற்றப்பட்டு Cl2 வரலாம். உங்களுக்கு அங்க Cl2 தான் ஒட்சியேற்றப்பட்டு உருவாகும். ஏன்னா தண்ணி வந்து பார்த்தா அவ்வளவு ஈஸியா ஒட்சியேற்றப்பட முடியாது. ஐ மீன் இப்ப OH மைனஸ் ஒட்சியேற்றப்படும்னா OH மைனஸ் செறிவு எங்களுக்கு இல்ல. இருந்தா தானே ஒட்சியேற்றப்படுறதுக்கு அவ்வளவா இருந்தா தானே ஒட்சியேற்றப்படலாம். அவர் போய் நேரத்தோட Cl- செறிவு குறைஞ்சு கொண்டே போகுது என்று வெப்பம். நேரத்தோட Cl- செறிவு குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல அவற்றை அளவு வந்து பார்த்தா வந்து நல்ல குறைவா வருது.
ஒட்சியேற்றப்படுறது காணாத அளவு குறைவா வருதுன்னா அப்ப யார் ஒட்சியேற்றப்படுது? நீர் ஒட்சியேற்றப்பட்டு ஓட்டு வரணும். அப்ப வரும். இந்த இடத்துல பக்க விளைவை உருவாகலாம். பட் அது உருவாக விடக்கூடாதுன்றதான் இந்த பரிசோன்ற மெயினான நோக்கமே. கதோடு அறையை பொறுத்தவரை தாழ்த்திரண்டு கதை கேட்கலையுமே சோடியம் Na+ இலத்திரன்களேட் எண்ணெயா தாழ்த்தப்படலாம். அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீர் தாழ்த்தப்படலாம். நீங்க உங்களுக்கு யாரு தாழ்த்தப்படுற? நீர் தான் தாழ்த்தப்படுற. சோடியம் இங்க தாழ்த்தப்படாத திரவ நிலையில, கரைசல் நிலையில விளங்குதானே? ஏன்னா நீர் தாழ்த்தப்படுற சார்பான தாழ்த்த அழுத்தம் கூட. அப்ப அவர் தான் தாழ்த்தப்படுற. சோ இந்த இடத்துல வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து சோடியம் குளோரைடு நீர் கரைசல் எடுக்கிறீங்கள். அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து மின்போப்பு செய்றீங்கள். அனோடு மின்வாயில் சொல்லி அந்த மின்வாயை பாப்பீங்களாக இருக்கண்டா அந்த அனோட்டு மின்வாயில Cl- அயன்கள் உங்களுக்கு Cl2 வாயுவாக ஒட்சியேற்றப்படும். 2 இலத்திரன்களை இழந்து. அதே மாதிரி கதோடு அறைய பாப்பீங்களாக இருக்கண்டா கதோட்டு அறையில நீர் மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் வாயுவாக தாழ்த்தப்படும். அதுவும் 2 இலத்திரங்களை ஏற்று நீங்க 2 OH- நீங்க 2 H2O போட்டு சமப்படுத்துனீங்கன்னா சரி. ஓகே தான். அப்ப எங்களுக்கு இந்த கெடோட்ல வந்து பார்த்தமாக இருக்கிற தாழ்த்தல் தாக்க நடக்க 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 தொகுதியில நடக்கும். OH- சரி கூடிக்கொண்டே போகும். எப்படின்னு சொல்லி பார்த்தமாக இருக்குன்னா இங்க 2 அறை வச்சிருப்பீங்க. ஒரு அறை வந்து பார்த்தமாக இருக்கின்ற அனோட்டு அறை, மற்ற அறை வந்து பாத்தீங்கன்னா கெதோட்டு அறை. ஒரு அறை வந்து பாத்தீங்கன்னா அனோட்டு அறை, மற்ற அறை வந்து பார்த்தா கெதோடு அறை. இந்த கெதோடு அறையில வந்து பார்த்தா ஹைட்ரஜன் வாயு வெளியேறிக்கொண்டே இருக்க போது, அனோட்டு அறையில Cl- வந்து Cl2 வாயுவா வெளியேறிக்கொண்டே இருக்க போது. ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய Na+ இது நடக்குது. ஆனா இதுக்கு அதே நேரத்தில் வேற என்ன உருவாகுது? OH- உருவாகும். இந்த Na+ அயன்கள் என்ன செய்யும்னா இதுக்குனால புகுந்து போகும். Na+ அயன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனோட்டு அறையில இருந்து கெதோட்டு அறைக்குள்ள புகுந்து போகும். புகுந்து போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரை வெளியால் எடுப்பீங்களா இருக்குன்னா இன்னும் செக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்னும் செக் வந்து பாத்தீங்களா இருக்கண்டா நீங்க வெப்பமேற்றி செறிவாக்கி NaOH வில்லைகளாக மாத்திக்கொள்ளும். NaOH வெப்பமேற்றின வெப்பத்திரி அடையும். அடே அங்காளைக்கெல்லாம் கலைக்காத. இதுல வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து உங்களுக்கு NaOH உருவாகுற NaOH வந்து பாப்பீங்களா இருக்கண்டா நீங்க எடுத்து செறிவாக்கி NaOH வந்து பல வில்லைகளாகவோ இல்லை செறிந்த NaOH கரைசலாகவோ தயாரிக்கலாம். இல்லாட்டி இந்த NaOH பிறகு ஃபர்தரா வேறு உற்பத்தி செயல்முறையை பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உற்பத்தி செயல்முறை இருக்கு சோடியம் ஹைட்ரோக்சைட். ரைட் சோப்பு தயாரிக்க பாவிக்கிறது. மாட்டு சவுக்காரம் நாங்கள் பாவிக்கிற சவுக்காரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அதே மாதிரி பேபி சோப் தயாரிக்கிறதுக்கு பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட் பயன்படுத்தப்படும். பேபி சோப் இல்லோடி ரைட். இந்த இடத்துல வந்து பார்த்தமா இருக்காச்சுண்டா நாங்கள் இந்த முறைய சரியா விளங்கி இருக்கோம்ல. சரி எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது என்ன மாதிரி தீர்வு செஞ்சு கொண்டு போறது என்றதான் படிக்க போறோம். இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த போற கெத்தோட்டு நிக்கல், அனோடு வந்து பாத்தீங்களா இருக்குன்னா டைட்டானியம். இங்க நாங்க பயன்படுத்த போற கெத்தோட்டு வந்து பார்த்தோம்னா அந்த நிக்கல் கேமாடா. அதே மாதிரி பயன்படுத்த போற அனோடு வந்து பாத்தீங்கன்னா வந்து டைட்டானியம். நிக்கல் கெதோடும் டைட்டானியம் அனோடையும் பாவிச்சு நாங்க என்ன வச்சு வந்து பார்த்தோம் எடுக்கிறோம். இப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இப்படி பார்த்தா ஞாபகம் வரும்ன்றதுல. இல்லாட்டி எனக்கு எல்லாம் கலந்தடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா மென்சபு கல முறையில் எரிசோட உற்பத்தி தொடர்பாக பின்வரும் கூட்டுகள் சரியானதுல சரியானவை. நிக்கல் கதோடு டைட்டானியம் அனோடு ஆகும்டா சரின்னு தோணும் டக்குன்னு. அங்க சிலது வந்து பார்த்தா டைட்டானியம் அனோட நிக்கல் கதோடு இருக்கும் நிக்கலும் டைட்டானியம் பயன்படுத்த சரிதான் எல்லாம் தோணும். டைட்டானியம் அனோடு நிக்கல் கேதோடுன்னு சொன்னா என்ன திருப்பி ரைட் ஓகே டைட்டானியம் கேதோடு நிக்கல் அனோடுன்னு சொல்லி இருக்கும். கேட்கல ஒரே மாதிரி இருக்கு. சரி சோ அப்படிதான் எக்ஸாம்பிள் இந்த வாசிப்பீங்களா எங்க அர்த்தத்தை வாசிக்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமோ தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எக்ஸாம் பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி 20 கேள்வி தான் நாங்க வேகமா செய்யறோம். இருக்கிற கேள்விகளுக்குள்ளே கடைசி 20 கேள்வி தான் நாங்க வேகமா செய்யறாங்க. சரி பிள்ளைன்றது வேற வேகமா செய்யற கேள்வி அதுதான். குயிக்கா வந்து பார்த்தோன்னா விட போடும். ஏன்னா ஆழமாண்டையும் வாசிக்கிறேல
விளங்கி எடுக்க யோசிக்கிறேல டக்குன்னு வந்து பார்த்தோமா இருக்குன்னா ஏ கூட்டு வாசிக்கிறது சரி பிள்ளைன்னு முடிஞ்சிடும். அந்த முன்னுக்கு இருக்கிற கால்குலேஷன் கேள்விகள் சுருக்கல் கேள்விகளால தான் வந்து பார்த்தா எங்களுக்கு ஒட்டு மொத்தமா நேரம் காணா வாரது எல்லாமே கடைசி கேள்விகளால நேரம் காணா வாரதே இல்லை. நாங்க என்ன விரைவா செஞ்சிருவோம் கடை ஆனா பச்சை பிள்ளையாச்சு. ஏன்னா நாங்க யோசிக்கிறோம் உண்மையா அந்த எம்சிக்யூக்கு இருந்து டைம் கொடுத்து பொறுமையா வாசிச்சு ஒரு ஸ்பொட்டா விட போட்டு அடுத்த கேள்விக்குள்ள போகும். தெரியாதுன்னா கம்மனா ஏதோ ஒரு விடையை போடும். கிளி சார் ஐடியாவே இல்லைன்னு வைங்க ஒரு 3 கேள்விக்கு ஐடியாவே இல்லைன்னா 3க்கு 5 விடையை போட்டு வரது. அந்த மாதிரி அறிவிக்க வேண்டியதுதான். பொதுவா அதே மாதிரி கூட்டு கேள்வினா பொதுவாக எத்தனை விட போட பார்ப்பேன் 5வது முதலாவிட போட பார்ப்பேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து கடைசி வருஷ பேப்பர்கள் எல்லாமே கூடுதலா முதலாவிடையில 6 கேள்வியோ 5 கேள்வியோ 7 கேள்வியோ இருக்கு. 2023ஆம் ஆண்டு 6 கேள்விக்கு முதலாவது விட தான். 2024ஆம் ஆண்டு அப்படி 6 கேள்விக்கு 6 கேள்விக்கு வந்து 2025ல 5 கேள்விக்கு முதலாவது விட வந்திருக்கு. விட பேப்பர் மாறினாலும் நீங்க வந்து நார்மலா வந்து 2 தெரிஞ்ச கேள்விக்கு விட போடைக்க எந்த விட அதிகமா வருதுன்னு பாப்பீங்கள் தானே. அதை தெரியாது பாத்துக்கிட்டு சடையலாம் தானே. இது the people who are going to சடை எக்ஸாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சமாளிஃபை பண்ண போறார்கள் சொல்றேன். படிச்சு போறார்கள் வந்து பார்த்தா பொறுமையா வாசிச்சு மெதுவா அப்படியே போட்டுட்டு வரலாம். சோ NaOH இப்ப பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல தயாரிக்க போறீங்களா இருக்குண்டா கடல் உப்பு எடுத்து கரைப்பீங்க. கடல் உப்பு இருக்குதான் கடல் உப்பு எடுத்து தான் கரைப்பீங்க. அப்படி கடல் உப்பு அப்படி கடல் உப்பு எடுத்து வந்து பார்த்தமாக இருக்குண்டா கரைக்கவளுக்கு கிடையாது. எங்களுக்கு தனியா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா சோடியம் குளோரைடு மட்டும் பியூரிஃபைடா கிடைக்குமான்னு சொல்லி தெரியாது. அவர் மட்டும் வந்து பார்த்தோமா இருக்கு எங்களுக்கு தூய நிலையில கிடைப்பான்னு சொல்லி தெரியாது, கிடைக்கவும் மாட்டார். ஏன்னா உப்பு பீச்சு இருக்கிறேன்னா என்ன உப்பை தூய்மைப்படுத்தி நீங்க எடுக்கிறீங்க. சும்மா நோமல கல் உப்பை தயாரிக்க உப்பை தூய்மைப்படுத்துறீங்க இல்லதான். தூய்மைப்படுத்தாம வந்து ஓரளவுக்கு சும்மா பாத்தியா தள்ளுறீங்க, வெயில்ல காய விடுறீங்க, தூக்கி அயடினை கலக்குறீங்க, பேக் பண்றீங்க. அயடின் கலக்காத கடல் உப்பு இருந்துச்சுன்னா அது இப்ப தண்ணியில கரைச்சு பிரெயின் கரைசல தயாரிச்சு கொள்றீங்க. ஏண்டா உங்களுக்கு தெரியும் ஒரு கடல் நீர்ல வந்து பாரு சோடியத்துக்கு அடுத்தபடியா எந்த அயன் அதிக அளவில் இருக்கு, மெக்னீசியம் அயன் அங்க இருக்கு. அப்ப நீங்க கரைக்கு அங்க கொஞ்சம் மெக்னீசியம் 2+ இருக்கலாம். அதை விட வந்து கால்சியம் 2+ இருக்கலாம். ஏன்னா கடல்ல வந்து பாத்தீங்களா இருக்குன்னா சுண்ணாம்பு சார்பான உற்பத்திகள் சுண்ணாம்பு பொருட்கள் சார்பான உற்பத்திகள் வந்து பார்த்தமாக இருக்காச்சுண்டா வந்து அதிகமா இருக்கிறபடியாக அவர் கரையை விழுக்கிறீங்க வந்து பார்த்தமாக இருக்குண்டா வந்து எங்களுக்கு வந்து கால்சியம் வந்து பார்த்தா தண்ணிக்க வந்து சரியா. இதை விட வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து சல்பேட் அயன்கள் வரும். அந்த ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சல்பேட் அயன்கள் வரும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயாரிக்கக்கூடிய பிரைன் கரைசலை எடுத்து அந்த பிரைன் கரைசலை வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து முதலாவது வந்து பியூரிஃபை பண்ண வேண்டும். அல்லது Mg2+, கால்சியம் 2+, சல்பேட் அயன்களை முழுமையாக அகற்றணும். என்னென்ன மாதிரி அகற்றலாம் இதெல்லாமே பார்க்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல வந்து சல்பேட் அயன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காச்சுண்டா இவரை என்னவா நீங்க வில்வடிவாக்கி அகற்றலாம். கூடுதலா பேரியம் சல்பேட்டை வில்வடிவாக்கி அகற்றலாம். ஏனைய சல்பேட் வில்வடிவுகளை விட பேரியம் சல்பேட்டு கரைதிறனும் குறைவு. அவர் அவ்வளவா கரையவும் மாட்டார். அப்ப கொஞ்சம் பேரியம் சார்பான ஏதும் ஒரு சேவையை போட்டு உடனடியாகவே நிரம்ப நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த Cl- வரல பிரச்சனை தான். பேரியம் குளோரைடை பாவிக்கலாம் தானே, நான் பாவிச்சு நம்ம வேற வில்வடிவாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அயன்கள் காணப்படுமா இருக்குன்னா அவரே என்ன வில்வடிவாக்க பாப்பீங்க. கால்சியம் கார்பனேட்டா வில்வடிவாக்க பாப்பீங்க பெரும்பான்மையா. சோடியம் கார்பனேட்டை சேர்க்கலாம். அங்க வேற எக்ஸஸ் ஆகிற Na+ அயன்களால எந்த பாதிப்புமே இல்லை. Na+ வாரதாலேயோ Cl- வாரதாலேயோ OH- வாரதாலேயோ எக்ஸ்ட்ராவா எது பிரச்சனை வருமோ உங்களுக்கு இந்த தாக்கத்துடைய சம்பந்தப்படுறார்கள் அவையால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வர போறது இல்லை. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து பார்த்தா மெக்னீசியம் 2+ வந்து பாத்தீங்கன்னா இருக்கண்டா அவரே நான் வில்வடிவாக கிட்ட பாப்பீங்க. இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடா வில்வடிவாக்கி கிட்ட பாப்போம். இந்த கூட்டன்ட் ஹைட்ரோக்சைடுகள கரைதுன்னு தெரியும் தானே. பெரிலியம் ஹைட்ரோக்சைடு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரையா. ஏனைய ஹைட்ரோக்சைடுகள் ஓரளவு கரைஞ்சி பேரியம் ஹைட்ரோக்சைடு வந்து நல்லாவே கரை இந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க மெக்னீசியத்தை வில்வடிவாக்கிக்க சோடியம் ஹைட்ரோக்சைடை பயன்படுத்தி அவர் ஹைட்ரோக்சைடை வில்வடிவாக்கும். வில்வடிவாக்கி முடிக்கிறீங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடல் உப்பு எடுக்கிறீங்க, தண்ணியில கரைச்சி செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல தயாரிக்கிறீங்க. அதுல இந்த அயன்கள் வந்து மாசா இருக்கவளுக்கு கிடைக்க அதை வில்வடிவாக்கி அகற்றி முடிச்சா அப்புறம் உங்களுக்கு ஒரு சோடியம் குளோரைடு கரைசல் கிடைக்கும். அந்த கரைசலை எடுத்து மின்பகுக்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த மின்பகுப்பு எப்படி என்றா ஒரு பக்க அறைகளை வந்து பார்த்தா 2 அறையா பிரிக்கிறீங்க. நடுவுல வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து ஒரு மென்சவு வச்சுதான் பிரிக்கிறீங்கள். ஆரம்ப காலங்களில் வேற வேற முறைகளும் பயன்படுத்தப்பட்டது.
மென்சவுக்கு பதிலாக ஆரம்ப காலங்களில் பிரிமென்டகடு வைக்க துவங்கினார். பிரிமென்டகடு என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ரப்பர் வகையான மென்சவு. பிறகு ஆளை போட்டு தள்ளி வெளியில் எடுத்தவொண்டு கேட்கிறீங்க பிரிமென்டகடு வைக்கிறது. சரி, ஸோ டயப்ரகம் தெரியுமா? டயப்ரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிரிமென்டகடு. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை பயன்படுத்தினவங்க ரசக்கல முறை. ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு முறை வந்து பார்த்தா ரசக்கல முறை. ரசம் சார்பான மின்கலங்களை பயன்படுத்தி அதுல இருந்து கூறுகளை பிரிச்செடுக்கிறது. காலப்போக்கில் அதை பயன்படுத்தாம விட்டுட்டினம் என்ற ரசம் இருக்கிறபடியான பேர உலோகங்கள் சேரக்கூடாது என்றதுக்காண்டி அதை பாதிக்கிறது நிப்பாட்டு. பிரிமென்டகட்டு கிளத்தை விட மென்சர்வு கிளத்துல அட்வான்டேஜ் கூடவா இருக்கு. இந்த மென்சர்வு கிளம் என்று சொல்றோம் தான். இந்த மென்சர்வ்ன்றது வந்து நான் கேட்க கழிச்சிருப்போமே மென்சர்வ் படி கேட்க ஒரு பங்கு புக விடும் மென்சர்வ். ஒரு பங்கு புகவோட மென்சர்வ் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு இனத்தை கடத்தக்கூடியவன் அவர் செட் பண்ணலாம்னா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்டா இந்த ரெண்டு அரை நாங்க பாவிக்க போறோம். இந்த இடத்துல இந்த அமைப்பை சும்மா கீறுறேன், ரஃபா தான் கீறுறேன்னா நீங்க எல்லாம் கீழோன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், இங்காலையும் ஒரு அறை இருக்கு. இது வந்து பாத்தீங்க உங்களோட அனோட்டு அறை, இது கூட கேதோடு அறை. இது ரெண்டு மின்வாய் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறீங்க. வச்சிருந்து வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு உயர் வோல்டேஜ் கொடுக்குறீங்க. இந்த உயர் ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜ் கொடுக்குறீங்க. அது தாக்கத்தை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்குறீங்க. இந்த அறை வந்து பாத்தீங்கன்னா அனோடு அறை. இவர் வந்து பார்த்தா பிளஸ் அறை, இவர் வந்து பார்த்தா கேதோடு அறை, இவர் மைனஸ் அறை. அவங்களுக்கு வந்து அனோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா Cl2 வாயு வெளியேற போகுது. கேதோட்லாம் வந்து பார்த்த மாதிரி இருக்குன்னா H2 வாயு வெளியேற போகுது. அப்ப இதுக்குள்ளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதார்த்தத்தை உள்ளால விட்டு வெளியால எடுக்கிறீங்க. ரைட், இதால ஒன்றை உள்ளால விட்டு வெளியால எடுத்துக்கொண்டிருக்கீங்க. இங்காலையும் வந்து பார்த்தா ஒரு பதார்த்தத்தை உள்ளுக்க விட்டு வெளியால எடுக்கிறீங்க. ஏண்டா இங்கால வந்து என்னத்தை விட்டு எடுக்கிறீங்க? இங்க Cl2 வெளியேற வேணுமா இருக்கு, NaCl கேரத்துல விட்டு எடுக்கிறீங்க. இதுக்கு NaCl கேரத்துல விட்டு எடுப்பீங்கன்னா தான் Cl மைனஸ் சைன் கிடைச்சாலும் இந்த Cl2 வாயு வெளியேறு. ரைட், அப்ப இதுக்கால வந்து பாத்தீங்கன்னா NaCl கேரசல் எங்கட பிரைன் கேரசல வந்து இதுக்குள்ள அனுப்புறீங்க. ஆள் உள்ளுக்குள்ள போய் வந்து பார்த்தோம்னா இருக்கண்டா வந்து இந்த இடத்துல ஒட்சியேட்டம் அடைஞ்சு Cl2 வாயு வெளியேறுது. வெளியேறக்கூடிய டைம்ல வந்து இந்த தொகுதிக்குள்ள Na பிளஸ் சயின்ஸ் இருக்கு கூடுமே, அது கூடும். அதே மாதிரி இங்கால வந்து பார்க்கவளுக்கிட்ட தண்ணி அனுப்புது. இந்த அறைக்குள்ள வந்து பார்த்தா தண்ணி அனுப்புவீங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டு என்ன வாயு வெளியேறும்? ஹைட்ரஜன் வாயு வெளியேறக்கு என்ன உருவாகும்? உங்களுக்கு OH மைனஸ் வெளியேறுது. அப்ப இங்கால வந்து என்ன ஆயின் சரிவு கூட போகுது? OH மைனஸ் சரிவு கூட போகுது. நடுவுல வந்து வச்சிருக்கக்கூடிய மென்சர்வ் இருக்காருல்லோ, அப்ப இந்த மென்சர்வை நான் தயாரிக்க ரெண்டு வகையில தயாரிக்கலாம். இப்ப எனக்கு யார் உற்பத்தி செய்யறது நோக்கம்? NaOH தானே. அப்போ இந்த Na பிளஸ் அயன்கள் இதுக்குள்ள ரங்கி வரக்கூடிய செட் பண்ணி வெளியால் எடுத்தோம்னா NaOH கேரசல் எடுக்கலாம். ரெண்டாவது இந்த OH மைனஸ் அயன்கள் இதுக்குள்ளால ரங்கி வரக்கூடிய வர வச்சுட்டு இஞ்சால வந்து பார்த்தா NaOH கேரசல் எடுக்கலாம். இதுக்கு Na பிளஸ் அயன் இருக்குண்டா, இதுக்கு OH மைனஸ் அயன் இருக்குன்னா அந்த OH மைனஸ் இங்கால வர வச்சு NaOH மாத்தலாம். இல்லாட்டி இங்கால இருக்கக்கூடிய Na பிளஸ் அங்கால வந்து இறக்கி அங்க இருக்கிற OH மைனஸோட சேர்த்து NaOH மாத்தலாம். அப்போ இதுல அவ என்னது செய்யணும்டா Na பிளஸ் தான் நீங்க அங்க போக வைக்கணும், OH மைனஸ் அங்க இருந்து இங்க வர வைக்கணும் இல்லை. இவை பயன்படுத்தக்கூடிய தேர்ந்த புகவிடும் மென்சர்வு Na பிளஸ் அயன்களை மாத்திரம் அனுமதிக்கக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது மென்சர்வுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த ஏற்றம் என்ன ஏற்றமா இருக்கு? மறை ஏற்றமா இருக்கு. அப்பதான் நம்ம வந்து பார்த்தா அந்த Na பிளஸ் அயனை தெண்ட பக்கம் கவர்ந்து அந்த மென்சர்வில் இருக்கக்கூடிய சிறு துளைகளுக்குள்ளால அவர் அப்படி அங்கால அனுப்பலாம். OH மைனஸ் இது கிட்ட வாரா இருக்கணும், வர விடாம அவரை தள்ளி வச்சிருக்கணும். அப்ப இந்த மென்சர்வ் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஒரு மறையேற்றப்பட்ட மென்சர்வு. இதுல வந்து பார்த்தா நுண்துளைகளை வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நுண்துளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மென்சர்வ். அந்த மறையேற்றப்பட்ட மென்சர்வ் வந்து பாத்தீங்கன்னா Na பிளஸ் அயன்களை மாத்திரம் தேர்ந்து புகவிடுறதன் மூலமா இந்த அறையிலிருந்து இந்த அறைகளை Na பிளஸ் அயன்களை வந்து அனுப்பி கொண்டிருக்க போகுது. வெளியில உங்களுக்கு ஓரளவு செறிவான சோடியம் ஹைட்ரோக்சைடு கேரசல் கிடைக்க போகுது. இதுதான் ப்ரொசீஜர் ஃபுல்லா வந்து பார்த்து நடக்கிற மெத்தட் வந்து பார்த்தோம்னா இருக்கா. இது உண்மையா மெக்னீஷியம் உற்பத்தியோட ஈஸியா இருக்கு. ரைட், அவ்வளவு மினக்கெட தேவையில்லை. அதெல்லாம் என்விரான்மெண்ட் டாபிக் நைஸா சொரீனா குயிக்கா முடிஞ்சிடும். இப்ப நீங்க பாருங்க வந்து உங்களுக்கு தந்த அந்த ஷீட்டை என் கையில இல்லாம இருக்கும் இதுதானே தூய செறிந்த ஜேஊடா கரைசல் பிரைன் கரைசல் எனப்படும். சரி, தூய செறிந்த NaOH கரைசல் பிரைன் கரைசல் எனப்படும். NaCl கரைசல் என்ன அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணுங்க. ரைட், தூய செறிந்த NaCl கரைசல் பிரைன் கரைசல் எனப்படும். அதனை மின்பகுப்பு செய்வதன் மூலம் எரிசோடா பெறப்படும்.
இதன் போது கேத்தோட் அருகே டேஷ் வாயும் அனோட் அருகே டேஷ் வாயும் உண்டா? கேத்தோட்ல H2வும் அனோட்ல Cl2 உருவா. எஸ், தேங்க்யூ. இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்களே செஞ்சு முடிச்சிருவீங்க. நம்ம கூட விட போடுங்க அங்க தார போடுங்க. இதுல வந்து பார்த்த மாதிரி இருக்க நாங்க என்ன செய்ய போறோம் என்ற அந்த விஷயம். அப்ப முதலாவது வந்து பார்த்தா பிரைனை தயாரிக்க போறீங்க. பிரைனை என்னென்று தயாரிக்க போறீங்க? NaCl எடுத்து தண்ணிகளை கரைச்சு பிரைனை தயாரிக்க போறோம். ரைட். அவ நீங்க வந்து பார்த்தா முதலாவது எழுத போறது NaCl solid எடுத்து தண்ணியில கரைச்சு நீங்க வந்து பார்த்தா பிரைனை தயாரிக்க போறீங்க. NaCl aqueous தயாரிக்க போறீங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்த பிராக்கெட்டுக்கு பிரைன் என்று போட்டுருங்க. இந்த மாதிரி பிரைனை வந்து தயாரிக்க போறீங்க. அதுக்கு பிறகு அந்த பிரைனை எடுத்து என்ன செய்ய போறீங்க? நீர் பகுக்க போறீங்க. மின்பகுக்க போறீங்க பிரைன் எடுத்து. அதுக்கப்புறம் பிரைனை எடுத்து மின்பகுக்க போறீங்க. ஒரு அறைக்கு NaCl கரைசல் இருக்கும், மற்ற அறைக்கு வந்து பார்த்தா தண்ணி இருக்கும். ரெண்டு பேருமா சேர்ந்து மின்பகுப்படைய எவ்வளவு கிடைக்கல. என்ன உருவாகணும் தேவை? NaOH உருவாக தேவை. அதை விட வேற என்ன பக்க விளைவுகள் வர போதாங்க? H2 வாயு Cl2 வாயு. எங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து NaOH கரைசல் உருவாகிறதோட அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா H2 வாயு உருவாகும். அதே சந்தர்ப்பத்தில் Cl2 வாயு உருவாகும். அதை சமப்படுத்தினீங்க. தட்ஸ் இட். ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இதுலயும் 2 சரி. இங்க 2 போடணும். சரி, இந்த மாதிரி சமப்படுத்திட்டீங்க. சரி, ரைட். யாருக்குமே விளங்கி ரெண்டா கேளுங்க. மின்பகுப்பு மூலம் எரிசோடா உற்பத்தி செய்யக்கூடிய கலங்கள் நான் சொன்னேன். அந்த பிரிமெண்டகடு பாவிச்சவ, மென்சவு பாவிச்சவ, ரசம் பாவிச்சவை என்று சொல்லி இந்த கலங்களை சொல்லுவாங்களாம் கேரக்ளோர கலங்கள் என்று சொல்லி. வெளிகளுங்க வந்து கேரக்ளோர கலங்கள், கேரக்ளோர கலங்கள், கேரக்ளோர கலங்கள். நான் ஒரு விஷயம் நிலம்பிக் கொண்டே இருந்தது, நிலம்பினான் என்ற சொல்லவும் இல்லை, நீங்க கேட்கணும். இந்த மென்சவு வந்து பார்த்தோமா இருக்கின்ற மறையேற்றப்பட்ட மென்சவு தான். ஏன் இந்த மென்சவு நேரேற்றப்பட்ட மென்சவா பயன்படுத்தி இருந்தா அங்கால இருக்கிற ஓச் மென்ஸ் இங்கால கொண்டு இருக்கலாம் தானே? ஏன் அப்படி இல்லாமல் மறையேற்றப்பட்ட மென்சவை பயன்படுத்தினோம்? கட்டாயம் ஏன் தான் இங்கே இருந்து அங்க வந்து Na+ ஆசைகள் தூண்டினோம். இங்கால மாசு இருக்கும் என்ற ஒன்று வேற இல்லைங்க இருந்தா என்ன பிரச்சனை என்று சொல்லு. இங்கால Cl இருந்தா Cl வந்து Cl2 மாறுந்தான். என்ன நடக்கும் என்று கேக்கு சும்மா எனக்கு பதில் சொல்ல கூட எனக்கு விளக்கம் சொல்லு. இதுக்கு Cl2 இருக்கு, அங்கால என்ன வருது உங்களுக்கு? இதுக்குள்ள பூந்து OH- வருதுன்றா Cl2 OH- தாக்கினா என்ன விளைவுகள் உருவா? Cl2 OH- தாக்க என்ன விளைவுகள் உருவா? அது தண்ணியோட தாக்கினாதான் HCl HOCl. கேர ஊடகத்துல தாக்கினா Cl- OCl-. அமிலமா சொல்லாம உப்பா சொல்லலாம். சரி, ஞாபகம் இருக்கோ? ஒரு ஞாபகமே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு தான் உங்களோட கற்றல் இருக்கு. அடிக்கடி சொல்ற உனக்கு வந்து இன்ஆர்கானிக் பாடம் படிச்சிடணும். ஆனா நீ கேட்கிற மாதிரி இல்லையென்றா அதுக்குரிய பிரதிபலன்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்து என்றா. சரி, Cl2 வந்து பார்த்தோம்னா ஐதான குளிர்ந்த NaOH விளைவுகள் வரும். NaCl-ம் NaOCl-ம் H2O-ம் வரும். அப்ப அப்படி விளைவுகளா மாறி இந்த அறைகளை வந்து பார்த்தோமா இருக்குன்னா Cl2 வெளியேறி கொண்டிருக்கு. அங்கே இருந்து வந்து பார்த்த OH- இருக்க வந்து NaOH வருதா இருக்குண்டா அந்த OH- வந்து பாத்தீங்கன்னா Cl2 தாக்கி எங்களுக்கு விளைவும் வந்துடும். வேற விளைவு வேற துவங்கி உங்களுக்கு NaCl-ம் NaOCl-ம் H2O வேற துவங்கினா எங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க தயாரிக்கிறது. அப்படி வந்து பார்த்தா இந்த இடத்துல OH- Cl2க்கும் இடையிலான தொடுகையை தவிர்க்கிறதுக்காண்டித்தான் நாங்க என்ன செய்யறோம்? இங்கே இருந்தாங்க Na+ நகர வரும். Cl-க்கும் Cl2 வாயுவுக்கும் OH- அயன்களுக்கும் இடையிலான தொடுகையை வந்து பார்த்த தவிர்த்து கொள்றதுக்காண்டித்தான் நாங்க வந்து பார்த்தா இங்கே இருந்து அங்க Na+ கடத்துறோம், அங்கே இருந்து இங்க OH- வர விடாம தடுக்கிறோம்.
அதெல்லாம் மறையேற்றப்பட்ட மென்சவை வந்து பயன்படுத்திக்கிறோம். சரி ரைட். இப்ப இதை வந்து பாப்பீங்களா இருக்காச்சுண்டா சரி. அதே சூடான சிறந்த எண்ணெய் வச்சு பாய்ச்சல் விளைவுகள் வரும். NaCl-ம் NaClO3-ம் H2-ம் வரும். சரி ஞாபகம் இருக்கோ இதெல்லாம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. வா சரி ரைட். சோ இவை 3 வகைப்படும். அதில் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, பிரிமென் ரகட்டுக்களம். பீத்தோப்புல முக்கியப்படுத்தி படிக்க வேண்டிய கூட்டங்கள் 15, 16, 17 படிக்கிறது கூட. ஒன்று பிரிமென் ரகட்டுக்களம், இரண்டாவது மென்சவ்வுக்களம், மூன்றாவது ரசக்களம். ஒன்று வந்து பார்த்த பிரிமென் ரகட்டுக்களம், இரண்டாவது மென்சவ்வுக்களம், மூன்றாவது ரசக்களம். இதுல வந்து மென்சவ்வுக்கள முறையை பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து அனோடும் கதோடும் நேரையன்கள் மாத்திரம் பயணிக்கக்கூடிய மென்சவ் ஒன்றினால் பிரிக்கப்பட்டு என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தானே நான். ரைட். இந்த மென்சவ்வுக்களத்தை பயன்படுத்தக்கூடிய அனுகூலங்கள் வந்து பார்த்தோம்டா ஒன்றலிகளுங்கும் NaOH தூய்மை உயர்வு, NaOH தூய்மை உயர்வு, இரண்டாவது குறைந்த அளவு மின்சாரமே விரயமாதல், இரண்டாவது குறைந்த அளவு மின்சாரமே விரயமாதல், மூன்றாவது சூழல் சார்பான பாதிப்புகள் இழிவாதல். சூழல் சார்பான பாதிப்புகள் இழிவாதல். உங்களுக்கு ஏதும் சூழல் சார்பா ஏதும் பிரியோசனம் இல்லாத ஒரு ஆள் வெளியில வாரமா இருந்து தெரியுற மாதிரி H2 வாய் தானே வெளியே பிரச்சனை இல்லை தானே. Cl2 வாய் எடுத்ததை கேட்ட மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால எங்களுக்கு சூழல வேற பிரச்சனை எதுவும் வரக்கூடிய நாங்க படிச்சிருக்கணும். வெளிப்பட்டுக்கிறீங்களா சூழல் சார்பா அதனால எதுவும் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி இல்ல சார். அதே குளோரோ புளோரோ கார்பனா உருவாக்கினா பிரச்சனை. அவர் தானா தாக்கி குளோரோ புளோரோ கார்பன் உருவாக்குறீங்கள தானே. TFC, HEFC, HFC எல்லாம் நாங்கள் தான் உருவாக்குறோம். குளோரோஃபுளோரோகார்பன், ஹைட்ரோஃபுளோரோகார்பன், ஹைட்ரோகுளோரோஃபுளோரோகார்பன், HEFC என்றா அதெல்லாம் மனிதனால வந்து உருவாக்கக்கூடிய வாயுக்கள், இயற்கையில காணப்படுறாக்கள் இல்ல. அப்படி இருக்க நாங்காவே வந்து பார்த்தமாக இருக்கின்ற உருவாக்க விழுக்கிறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து வெளிப்படக்கூடிய குளோரின் சுயாதீன மூலிகள். இந்த குளோரின் சுயாதீன மூலிகைகளை பற்றி எங்க படிச்சிருக்கிறீங்க? மெதேனுக்கு குளோரின் தாக்கத்துல எப்படி குளோரின் சுயாதீன மூலிகைகள் உருவாகுது? நோமலா பரவிய சூரிய ஒளி கிடைச்சாலே உருவாகுதுதான். நார்மலா ஒரு போட்டோங்கள சக்தி கிடைச்சாலே உருவாகுதான். அப்ப நீங்க சாதாரணமா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்லயோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு குளிராக்கிகள்லயோ குளோரோஃபுளோரோ கார்பன் வாயுவை பயன்படுத்துறீங்க, கேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றீங்க, கேஸ் லீக் ஆகுதுக்கா. லீக் ஆகிற கேஸ் வந்து எங்க வளிமண்டலத்துல வெறுமையா இருக்குன்னா அவர் படைமண்டலம் மட்டுமே டிராவல் ஆகும். எந்த விதமான மாற்றங்களுக்குமே உள்ளாகாம இங்கேருந்து படைமண்டலம் வரைக்குமே டிராவல் ஆகும். அப்படியே போறவர் வந்து பார்த்தோம்னா அங்க கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் ஏரியா. ஏன்னா மாறன் மண்டலத்துலதான் வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகும், அமுக்கம் குறைஞ்சு கொண்டு போகும். படைமண்டலம் மாறி வெப்பநிலை அமுக்கமும் கூடிக்கொண்டு போகும். படைமண்டலத்தை நுழைறீங்களா இருக்குண்டா வந்து ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கும் வெப்பநிலை அதிகரிப்பு வீதம் இருக்கு, அமுக்க அதிகரிப்பு வீதம் இருக்கு. அப்படி இருக்க வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை கூட விழுக்கிட்டு படைமண்டலத்துல ஓசோன் படை கிட்ட போய் அவர்ல ஓரினப்பிளவு நடந்து குளோரின் சுயாதீன மூலிகங்கள் உருவாகும். அந்த குளோரின் சுயாதீன மூலிகங்கள் ஓசோனோட தொடர்ந்து தாக்கம் அடைஞ்சு கொண்டே இருக்கு. அப்படி தாக்கம் அடைஞ்சு ஓசோன் படை வரிதாகி கொண்டே போகும், மெலிதாகி கொண்டே போகும். இதான் ஓசோன் படை வரிதாக்கம் என்ற டொபிக்ல இன்னும் கொஞ்ச நாள்ல படிக்க போறோம். அப்போ எங்களுக்கு அங்க பிரச்சனை வந்து பார்த்தோம்னா குளோரின் சுயாதீன மூலிகங்கள். அதால CFCக்கு பயிரை இப்ப என்னதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கணும், HFC-யை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கணும், ஹைட்ரோஃபுளோரோ கார்பன். ஏன்னா அங்க குளோரின் சுயாதீன மூலிகைகள் உருவாகிற வாய்ப்பு இல்லை. முதலாவது. ரெண்டாவது வந்து பார்த்தமாக இருக்கண்டா அவர் இங்கே இருந்து போவைக மாறன் வளிமண்டலத்தை தாண்டதுக்கு முன்னுக்கு ஆள் பிரிஞ்சிருக்கு மேல் வளிமண்டலங்களுக்கு போறதுக்கு முன்னுக்கு.
மேல் வளிமண்டலம் வேற, மீன் மண்டலம் வேறயா? மேன் மண்டலம் அது கடைசியா இருக்கிற மண்டலம். மேல் வளிமண்டலம் மாறன் மண்டலத்துக்கே மேல இருக்கக்கூடிய ஏனைய வளிமண்டலம். அப்படி மேல இருக்கக்கூடிய வேற வளிமண்டலங்கள் படைகளுக்கு போகவில்லை கிடைக்கல, அவர் உடனே பிரிஞ்சிடுவார். அதனால அவர் போய் வந்து பாச ஓசோன் படையில வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துற அளவு நம்ம புறக்கணிக்கக்கூடியதா இருக்கு HFC-ஆல. அதெல்லாம் இப்ப ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அங்க படிக்க இன்னும் தெளிவா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்சவ்வு கலமுறையை பயன்படுத்தும் பிரெயின் கரைசல் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். கடல் நீரில் இருந்து பெறப்படும் பிரெயின் கரைசல் ஆனது போன்ற அயன்களை மாசுக்களாக கொண்டிருக்கு. அப்ப என்ன அயன்ல மாசுக்களா இருக்கு? Mg2+, Ta2+, SO4 2-. அப்ப நோட் பண்ணி விடுங்க. Mg2+, Ca2+, SO4 போன்ற அயன்களை மாசுக்களாக கொண்டிருக்கு. அது கீழே அடுத்த நிலைகளும் BaCl2 சேர்ப்பதால் BaCl2 சேர்ப்பதால் BaCl2 சேர்ப்பதால் SO4 அயன்கள் BaCl2 சேர்ப்பதால் SO4 அயன்கள் NaO சேர்ப்பதால் Mg2+ ஐயும், சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ப்பதால் Mg2+ ஐயும், சோடியம் கார்பனேட்டை சேர்ப்பதால் கால்சியம் 2+ ஐயும், Na2CO3 சேர்ப்பதால் கால்சியம் 2+ ஐயும் வீழ்வடிவாக்கிக் கொள்ள முடியும். வீழ்வடிவாக்கிக் கொள்ள முடியும். நோட் பண்ணி விடுங்க. அப்பவே கவனமா படிச்சு ரெடியா என்ன ஜிஎஸ் எல்லாம் ரெடி ஆனீங்கன்னா கால்குலேஷன் எஸ்ஐகளை கை வைக்க தேவையில்லை. படிவ ஆர்கானிக் எஸ்ஐ ஒழுங்கா படிச்சு செஞ்சுட்டு இந்த எஸ்ஐ ஒழுங்கா பினக்கட்டி என்றாலே காணும். படிச்சு வச்சுக்கிறீங்க ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்லையும் எம்சிகளையும் பாவிக்கலாம், டீதோப்லையும் பாவிக்கலாம். கிட்டத்தட்ட 2.5 எஸ்ஐக்கு மேல இப்ப செய்யலாம். பாடம் ஒழுங்கா படிச்சு முடிச்சோம். பெரிய விஷயங்களே நம்ம ஃபைனல் பேப்பர்ல 2.5 எஸ்ஐ செய்யற அளவுக்கு வந்து பார்த்தோமா இருக்கண்டா இண்டஸ்ட்ரியலும் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் தெரிஞ்சா காணும். 2.5 எஸ்ஐயும் செய்யலாம், 2 ஸ்ட்ரக்சரும் செய்யலாம். கிட்டத்தட்ட 19 MCQ, 9 MCQ, 28 MCQ அப்படி வச்சுட்டு வந்து இந்த 3 பாடத்தை மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய விஷயம்தான். ஒரு பேப்பரை பார்க்க எவ்வளவு கிடையாது. நான் நார்மலா இண்டஸ்ட்ரியில மதிக்கிறீங்களா? நான் இண்டஸ்ட்ரியில மதிக்க எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் இந்த பங்களிப்பு பெருசா தெரியுது. ஏன்னா நாங்க நார்மலா வந்து 100 மார்க்ஸுக்கு தான் பேப்பரை கால்குலேட் பண்ணணும். உங்க பேப்பர் 115 மார்க்ஸுக்கு தான் 2 எஸ்ஐ கூடவே இல்லை வெறும் எங்களுக்கு. அந்த 115 நாங்க நார்மலா அந்த 15 மார்க்ஸ்ல இண்டஸ்ட்ரியில மதிக்கிறதே இல்லை. இதுல நிறைய பேரை பொறுத்தவரையில வந்து இண்டஸ்ட்ரியிலையும் படிக்கணும் என்ற அளவுக்கு எல்லாம் இருந்திருப்பான். போன வருஷம் ஏதோ காப்பாத்தி விட்டது நான் சொன்ன கேள்விகள். பட் இந்த முறை எனக்கு தெரியல வந்துச்சேன்டா. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு
என்ன நினைச்சு கொள்ளுங்கோ. நிறைய என்றா வந்துட்டு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த போட்டோக்கு மாலை இருக்கிறோம். ரைட். சோ அடுத்த பக்கத்தை பாப்பீங்களா இருக்காச்சுண்டா அந்த மென்சவுக்கல முறையில வந்து NaOH உற்பத்தி செய்வதன் பாச்சட் கோட்டு படத்தை வந்து பாத்தீங்கன்னா தந்திருக்கு. அப்படியே ஆவண்டு பாத்தீங்கன்னா ஒன்றுமே விளங்கு. அப்படி என்னோட சேர்ந்து வந்தீங்கன்னா விளங்கும்னு நம்புறேன். பாருங்கவா NaCl கரைசல் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து பிரைன் கரைசலா தயாரிக்குது. NaCl கரைசலையோ இல்லாட்டி NaCl சொலிடையோ எடுத்து கரைக்கணும். கரைச்சிட்டு வந்து பார்த்தோம்னா பிரைன் கரைசல் தயாரிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரைன் கரைசலை சுத்திகரிக்குது. சுத்திகரிக்க என்ன செய்யணும்? கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+, SO2 வந்து நீக்கி போட்டு தூய்மையாக்கப்பட்ட பிரைன் இருக்கு. அந்த பிரைனை எந்த அறைக்குள்ள கொண்டு போயினோம்? அனோட்டு அறைக்குள்ள கொண்டு போய் அந்த அனோட்டு அறையில வந்து திணிவு சதவீதம் தந்திருக்கீங்களா 24% பிரைன் இருக்குமாமன். அதை 26 மாத்திவிடும். அனோட்டு அறை மின்பகுப்பு அறைகளை வந்து பிரைன் போகல அது 26% போக. எப்படி என்றா இந்த படம் இருக்காருல்லோ இதுக்காலையில அனுப்புறீங்களால இதுக்காலால் போகல 26% போக போய் வழியில வரைக்கல 24 வருது. திணிவு அடிப்படையிலையா? திணிவு அடிப்படையில என்ன நடக்குது? Cl2 வெளியேறி போகுமல்லோ. அவ Cl- திணிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குமல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற செறிவு திணிவு குறைஞ்சிருக்கு தானே. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய NaCl திணிவை விட வெளியால வரைக்கும் NaCl திணிவுன்றது 2% குறைஞ்சிருக்கு. அவ பிரெயின் செய்யறா வந்து வெளியில 24% ஆள் வார அவரை வந்து பாரு திருப்பி செறிவாக்கி 26% மாத்தி போட்டு திருப்பி உள்ளுக்குள்ள கொண்டு போகும். வேற மேக்சிமம் நாங்க தொடர்ந்து எத்தனை சதவீதத்துல வச்சுக்கொள்றது? 26% வச்சுக்கொள்ள பாக்குறது. இவரை குறைய விடாம பாக்குறது. இவரை குறைய விட்டா என்ன பிரச்சனை? Cl2 வந்து பார்த்து ஒட்சியேட்டருக்கு பதிலா தண்ணி ஒட்சியேற்றப்பட்டு O2 உருவாகிடும். இந்த இடத்துல வந்து பாரு இந்த செறிவை ஒரு குறிப்பிட்ட அளவை விட நீங்க குறைவா மெயின்டைன் பண்ண விழுக்கிட்டீங்களா இருக்காச்சுன்னா அந்த Cl- அயன்கள் ஒட்சியேற்றப்படுறதுக்கு தேவையான அழுத்தத்தை விட தண்ணிக்கு ஒட்சியேற்றப்பட தேவையான அழுத்தம் வந்து போதுமானதா வந்துடும். தண்ணி ஒட்சியேற்றம் அடைய விளக்குது. O2 வாயு உருவாக விளக்குது. அப்ப தொடர்ந்து இவர் எத்தனை சதவீதம் மெயின்டைன் பண்ணோம்? 26 மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி நாங்க என்ன செஞ்சிருக்கலாம்? சும்மா உள்ளுக்க NaCl ஊத்தி போட்டு மின்பகுத்து கொண்டு போயிருக்கலாம் தானே. ஏன் இப்படி சுத்தி ஓட விடும்? ஏன்னா நேரத்தோட செறிவு என்ன செய்யும் எங்களுக்கு பிறகு குறைஞ்சொண்டே போய் Cl2 வந்து ஒரு கொஞ்ச நேரம் உருவாய் அது பிறகு உடனே O2 உருவாக வெளுக்கிட்டு O2 உருவாக வெளுக்கிட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா Na+ வந்து பாத்தீங்கன்னா அயன் செறிவுக்குள்ள கூடாது. Na+ Cl- தொடர்ந்து ஒரே அளவாக இருந்து கொண்டே இருக்கு. ஏண்டா இந்த அறைகளால் அவர் என்ன செய்ய மாட்டேன் புகுற மாட்டேன். Na+ அயன் செறிவு கூட வருமா இருக்குண்டா தான் அவர் என்ன செய்ய அதுக்கு நிக்காம அங்கால போய் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து NaOH மாறணும். அப்ப இந்த இடத்துல தொடர்ச்சியா என்ன வாயு உருவாகிறது முக்கியம். அனோட்டை பொறுத்தவரை Cl2 உருவாகிறது முக்கியம். அதால நாங்க வந்து பாத்தீங்கன்னா அனோட்டு அறைகளை வந்து பிரைன்ல 26% கரைசலை விட்டு ஆள் வெளியில வரைக்கும் 24% வாரவரை எடுத்து வந்து பாத்தீங்களா இருக்கண்டா மீள் சுழற்சிக்குட்படு அதாவது செறிவாக்கி திருப்பி அவரை பயன்படுத்தி கொண்டே இருக்க போறோம். மீள் சுழற்சிக்குள்ளாக என்ன செய்யலாம்? நீங்க உப்பை போட்டு கரைச்சு கொண்டு இருக்கலாம். இல்லாட்டி ஒரு கரையா வந்து வெப்பமேற்ற தொகுதிகளை வச்சு ஹீட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் ஆவியாகி சரிவா கொண்டு வரலாம். இல்லாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உப்பை போட்டு கரைச்சு கொண்டு இருக்கலாம். நீங்க ரைட் கரைச்சு இல்லை எதுக்கு பிரேவா வெளியில வரைக்க 24% வாரது அந்த 24% கரைசலாவை எடுத்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்தினா பிறகுதான் அது எத்தனை சதவீதம் வருது? 26 வருது. அது ஃபுல்லா 24 இருக்கு. அப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பிரைன் கரைசல் இருக்கல்லோ அந்த பிரைன் கரைசல் மெட்டாமுகுரிய பார்த்தா Na+ அயன்கள் மென்சவுக்கு ஊடாக செல்லுது. எந்த அறைக்குள்ள போறது? கதோட்டு அறைக்குள்ள போறது. கதோட்டு அறைக்குள்ள போனா அங்க என்ன தாக்கு நடக்கும்? ஏர் உருவாகுவர் கதோட்டு அறையில. இங்க பாருங்க இந்த கீழே கதோட்டரையில மின்போக்கு நடந்து H2 வாயு உருவாகிறதோட அங்க எங்களுக்கு தொகுதிகளை வந்து பார்த்தா OH- அயன்கள் கதோட்டரைக்குள்ள நிக்கப்போம். அந்த கதோட்டரை இருக்கக்கூடிய OH- அயன்களோட சேர்ந்து இந்த Na+ அயன்கள் சேர்ந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? நீர்மயமான NaOH. அதாவது 32% திணிவு சதவீதத்தை கொண்டு NaOH இருக்கும். அதைத்தான் நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சவுக்கார உற்பத்திக்கும் புடவை உற்பத்திக்கும் பயன்படுத்துறீங்க. ஏன் புடவை உற்பத்திக்கு NaOH? சாய தயாரிப்புகளை செய்யறதுக்கா என்ன சேர்வையை பாவிப்பீங்க? சாய தயாரிப்பு
சிவப்பு நிறமான சாயம், செம்மஞ்சள் நிறமான சாயங்களை தயாரிக்கிறதுக்கு பென்சின் ஈரசோனியம் குளோரைடை பயன்படுத்துவீங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடை சைவர்க மஞ்சள் பாய்ச்சலை மெயின்டைன் பண்ணி கொண்டு வச்சுக்கொண்டு அந்த ஊடகத்தை கேர ஊடகமா வச்சு நீங்க ஃபீனோல் சேர்த்தீங்கன்னா ஒரு செம்மஞ்சள் சாயம் இருந்தானே, உருவாகிற செம்மஞ்சள் சாயம் சைவர்க மஞ்சள் பாய்ச்சல உறுதியா இருக்குமோ பிறகு நாங்க சாயத்தை உருவாக்கும். அவர் உருவாகிட்டான்னா அவர் எந்த வெப்பநிலையுமே உறுதியா இருப்பார். சரி, அதே மாதிரிதான் வந்து யார பாவிச்சு நீங்க சிவப்பு நிறமான சாயம் தயாரிப்பீங்க. பீட்டா நப்தோலை பாவிச்சு சிவப்பு நிறமான சாயம் தயாரிப்பீங்க. ஃபீனோல் பாவிக்கிறீங்கன்னா ஃபீனோல்ட பராதானத்துல என் டபுள் பாண்டின் பென்சீன் வளையம் பெறும். பீட்டா நப்தோல் சொல்லி பாவிக்கிறீங்களா இருக்குன்னு சைட்டா இருக்கிற ஓச்சுக்கு அப்படி மேலே இருக்கிற அந்த மண்டையில என் டபுள் பாண்டின் பென்சீன் வளையம் சொல்லி சிவப்பு நிறமான சாயம் பெறும். அதனால எழுதமா ஆர்கானிக்லாம் இதுக்கு பிறகு எழுதி எழுதியாடி படிப்பிக்கணும் தான். நான் இன்றைக்கு அவைக்கு ரிப்பீட் பச்சுன்னு சொன்னா 26 பச்சால ஆர்கானிக் வந்து படிப்பிக்கிறதே வெறுப்பான ஒரு பாடம். ஏன்னா அவ்வளவு தூரத்தையும் மினக்கிட்ட நான் இதுவே படிச்ச பாடங்களுக்குள்ளே அந்த கேட்டு சாட்டா வச்சு கொண்டு மினக்கட்ட பாடம் அந்த பாடம் தான். அங்கதான் துவங்கினாங்க நாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து அந்த மேலால ஒற்றை போக்குகள் மாதிரி தான் படிச்சு கொண்டு நீங்கள். அதுக்கு பிறகு முழு போக்கா மாறினீங்க. ரைட். அதுக்கு பிறகு அந்த நீர்மயமான எண்ணெயை வச்சு எடுத்து ஆவியாக்கி 99% வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத அளவுக்கு எண்ணெயை வச்சு வந்து பார்த்தா தயாரிச்சு கொள்றீங்க. அதாவது நீரேற்றப்பட்ட எண்ணெய் வச்சு தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் 1% தண்ணி நிக்க போகிறது ஃபுல்லா ஆவியாக்கலாது. கொஞ்சம் வேண்டாம் உள்ளுக்கு நிக்க தானே செய்யும். வெற்றன்றது கொஞ்சம் கட்டாயம் இருந்தே தான் தீரும். உள்ளுக்குள்ள தேவைண்டா வந்து சட்டியில போட்டு வறுக்கலாம். சத்தியம் அப்படிதான் வறுக்கிறேன். தண்ணி வந்து வெளியில போகணும்னா அங்க வெள்ளை கலர் மாவுள் இருக்கும். சைனீஸ் டிஸ்க் ஆளை தூக்கி அதுக்கு போடுறது வழியா வந்து வறுவருண்டு வறுக்கிறது, வறுத்து போட்டுதான் பாவிக்கிறது. வறுத்து போட்டு இல்லாடி கொண்டே அவனுக்குள்ள வைக்கிறது. கடிகார கண்ணாடியில் சோடியம் ஹைட்ராக்சைடு வில்லைகளை போட்டுட்டு கொண்டு போய் வந்து பார்த்தா அவன்ல வைக்கிறது. அவன்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் வந்து ஹீட் பண்றது. ஹீட் பண்ணி போட்டு வெளியால் எடுக்கிறது. அது கொஞ்சம் பெரிய மாட்டாவணுகள் எல்லாம் கிடக்கு. லெபோரட்டரி வைஸ் போவீங்களா இருக்கு, போய் பாருங்க. அப்ப கதோட்டு அரை தாக்கம் என்னதாக்கம்? கதோட்டு அரை தாக்கம் என்றாலும் சரிதான், கதோட்டு அரை தாக்கம் என்றாலும் சரிதான். ஏன்னா இங்க ரெண்டும் சரியில்லை. இது கதோட்டு அரை, இது அனோட்டு அரை தானே எங்களுக்கு. சாரி, இது அனோட்டு அரை, அது கதோட்டு அரை தானே எங்களுக்கு. இந்த கதோட்டுல இப்படி அரை தாக்கம், அனோட்ல இப்படி அரை தாக்கம்னாலும் சரிதானே. அந்த ரையனாவை சின்ன ரையனாவே மாத்தி விடுவோம் நாங்கள் இருக்கு. ஏன்னா நாங்கள் எழுத வேண்டிய அரை தாக்கங்கள், முழு தாக்கம் எழுதக்கூடாது. கதோட்டு அரை தாக்கம் விளக்கம் கதோட்ல வந்து யாரா வார வாட்டர் வந்து H2 வார. அப்ப வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க, வாட்டர் திரவ வாட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இருக்குண்டா ஹைட்ரஜன் கேஸா வருது, 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுது. இங்க 2 OH- போடுறீங்க, இதுல வந்து 2 தண்ணி போட்டு சமப்படுத்துறீங்க. கதோட்டு அரை தாக்கம். அனோட்ல யாரா ஒட்சியேட்டப்படுறாரு? எஸ், அச்சா சரியா சொல்றா. சோ 2 Cl- aqueous வந்து பார்த்தோமா இருக்குண்டா Cl2 வாயுவா வாரதோட அவர் 2 இலத்திரங்களை வந்து பார்த்து விளக்குறாரு. அதுக்குள்ள ஒட்டுமொத்த தாக்கம் எழுதுறதானே அப்படி 2 இலத்திரங்கள் தானே சம்பந்தப்படுது. ஆச்சி விளங்குதான், பங்கஜம் விளங்குது, பேராட்சி தானே, பேர் தானே. ரைட்டா? ரோஜினி எல்லாம் உனக்கு ஆட்சியின பேராது. ரோஜினியை தெரியும் பார்த்த நீ ஆட்சி என்ன ஒண்ணு இவ்வளவுதான் தெரியும் பார்த்தோம். ரைட்டா? யூடியூப்ல போய் நீங்க பாக்கலாம், உங்க பெயர் எல்லாமே கேட்கலாம். ரைட்டா? சரி, இந்த போர்ஷனை கட் பண்றேன் நான், எடிட் பண்ணி. ரைட். NaOH மற்றும் பக்க விளைவுகளோட பயன்கள் அங்க அழகாய்ச்சிருக்கா. ஒவ்வொரு சாமானும் எங்கெங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான சாமான்களாக பயன்படுத்தலாம். அப்ப NaOH வந்து எங்க பயன்படுத்த போறீங்க பார்க்காம சொல்றேன்னா சவுக்கார உற்பத்திலையும் சாய உற்பத்தி இது சொல்லலாம் பிளாங்கா இருக்கு. இது என்னத்துக்கு நாங்க படிக்கிறோம்? ரைட். அப்போ சவக்கார உற்பத்தியில் காகிதம் சேர்க்கைப்பட்டு மற்றும் சாயக்கை தொழிலுக்கு ஆய்வு ஊடகங்களில் வன்மூலமாக நல்ல ஒரு பயன்பாடு நான் ஞாபகம் வச்சுக் கொள்றேன். அடுத்த கழிவு நீரை பரிகரிக்கும் செயல்முறையில் பேர உலோகங்களை வீழ்வடிவாக செய்வதற்கு ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக கொள்வதற்கு சோடியம் ஹைட்ரோக்சைடை பாவிக்கிறது நல்ல. ஏனைய ஹைட்ரோக்சைடுகளை பாவிக்கிறதை விட சோடியம் ஹைட்ரோக்சைடை பாவிக்கிறது நல்ல. மீனண்டா
அங்க இப்ப ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவானாலும் மிச்சம் பெற சோடியம் பிளஸ் இருக்குத்தானே, அதால அந்த நீரை நீங்க பருகினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. Na+ அயன்கள் குறிப்பிட்ட அளவு என்றாலும் எங்க உடம்புக்கு வந்து தேவைதான். இதே வேறு அயன்கள் வந்து எங்க உடம்புக்கு போறதை விட Na+ போறது வந்து எவ்வளவோ பரவாயில்லை. அதுக்கேற்ற மாதிரி சரியான பிரசாரண முகத்துல வந்து அந்த Na+ கரைப்பீங்களா இருக்காச்சு. அதே மாதிரி குளோரின் பயன் வந்து பாத்தீங்கன்னா புடவைகள், அரிமரங்கள் மற்றும் காகித கூழ் உற்பத்தியில வந்து வெளிச்சம் கருவியா பயன்படும். இந்த Cl2 ஒரு வெளிச்சம் கருவி, Cl2 தண்ணியில கரைச்சு உருவாகிற HOCl ஒரு வெளிச்சம் கருவி. அந்த HOCl வந்து பாத்தீங்களா இருக்குன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிஞ்சு உருவாகிற CaOCl twice. HOCl மாதிரி NaOCl, CaOCl twice எல்லாம் வெளிச்சம் கருவி. அதான் வெளிச்சம் தூள். CaOCl twice இருக்காரு தானே, அவதான் வெளிச்சம் தூள். ப்ளீச்சிங் பவுடர் ஊத்தச்சோடா, நான் சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஊத்தச்சோடா. இப்ப ஊத்தச்சோடா வீடுகளை பாவிக்கிறேல இந்த இரும்புகள் கழுவுறதுக்கு பாவிக்கிறது. விஞ்சோ வந்து ஊத்தச்சோடா இல்லை, இப்ப அது சோப் பேஸ்ட் தான். அது இப்ப பட் நார்மலா வந்து நாங்க அந்த இரும்பு கடையில வந்து பார்த்தா வந்து கரல்கள் கழுவுறதுக்கு கொண்டு கரல் போகும் பச்சு தேய்ச்சி கழுவுவாங்க. பழைய காலங்கள்ல வந்து உடுப்புகள் துவைக்கலாம் பாவிக்கிறது. பட் அந்த உடுப்புகள் ஆயுட்காலம் குறைஞ்சிடும். அது அப்படி நேரம் பிஞ்சு பிஞ்சு வரும். துவைப்பீங்களா இருக்காச்சுன்னா நாங்க ஊத்தச்சூடா பாவிக்கிற நாங்கள் வந்து ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செய்கிறது. எங்களுக்கு சின்ன வயசுல வந்து ஒரு பிராக்டிக்கலாவே இருந்தது. ஊத்தச்சோடாவையும் அலுமினியத்தையும் தாக்கமுறை விட்டு ஹைட்ரஜன் வாயு உருவாக்கு. நாங்க ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிறோம். உங்களுக்கு இல்ல, நான் கொஞ்சம் பழைய வயது போனாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிநீர் வழங்கல் செயல்முறையில வந்து நீரை தொற்றி நீக்கிறதுக்கு எங்கள மாதிரி அபிவிருத்தி குறைந்த நாடுகள்ல, அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகள்ல குடிநீரை வந்து பாத்தீங்கன்னா வந்து தொற்றி நீக்கிறதுக்கு நான் குளோரின் பாவிப்பேன். அதே வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளே என்ன பாவிப்பேன், ஓசோன் பாவிப்பேன். ரைட், வந்து படிக்கிறான் கள்ளமா என்ன எல்லா கிழக்கு விட ரைட்டா, சரியா. அதே மாதிரி HCl உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் Cl2. ஞாபகம் இருக்கும் தாக்கம், ஞாபகம் இருக்குன்னு HCl தயாரிக்கிற Cl2 பாவிக்கிறது. HCl தயாரிக்கிறதுக்கு Cl2 பயன்படுத்துற தாக்கம் ஞாபகம் இருக்கும். Cl2 நீராவியோட தாக்கம் முறை விட்டு HCl-ம் O2-ம் வரும். நீங்க தானே நேற்று வந்தானே கேட்டு HCl HOCl தானே வரும். ரைட், ஸோ நீராவியோட வந்து Cl2 தாக்கம் முறை விட்டு தயாரிக்கிறது. குளோரினேட்டிய ரப்பர், பூச்சிக்கொல்லிகள், சாய வகைகள் மற்றும் மருந்து வகைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறது. PVC போன்ற பல்பகுதியத்தை உற்பத்தி செய்யறதுக்கான வைனைல் குளோரைடு உற்பத்தி. வைனைல் குளோரைடுக்கு என்ன மூலக்கூறு சூத்திரம்? C2H4ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா Cl, C2H3Cl இல்லாட்டி CH2 டபுள் பாண்ட் CHCl. அப்ப எதீனை பொறுத்த வரையில ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரைன் இருந்துச்சுன்னா அது வைனைல் குளோரைடு. ஹைட்ரஜனுக்கு பதிலா பென்சீன் வந்தா ஸ்டைரீன். ஹைட்ரஜனுக்கு பதிலா வந்து பார்த்தா பென்சீன் வந்தா அது பேர் ஸ்டைரீன். ஸ்டைரீன் என்ன தயாரிக்க பாவிக்கிறது? ரெஜிபோம் தயாரிக்க பாவிக்கிறது. இப்பதான் வெளியில வருது FTFT எல்லாம். நானும் கேள்வி தானே அங்க அமர்ந்து போய் நிக்கும் அங்கே. ரைட், அதே மாதிரி வந்து பார்த்தா எதீன்ல இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் புளோரினா இருந்தா எஃப்ஆ இருந்தா நாட் புளோரோ எதீன் என்ன தயாரிக்க பாவிப்பீங்க? பொலி நாட் புளோரோ எதீன். அதுக்கு என்ன பேர்? அது எதீன்ல இருந்து வாராதான்டா பொலித்தி. பொலி நாட் புளோரோ எதீன்ல இருந்து வாரது. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இதுக்குள்ள ஒரு சாமான் இருக்கும், பஞ்சோ. ரெஜிவம் மாதிரி இன்னொரு சாமான் டெஃப்லான். சரி, போலி நாட் புளோரைடு பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஃப்லான். டெஃப்லான் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தும். நாங்களும் ப்ராப்பர்ட்டி படிக்கிறோம். சரி, ஓகேயா. அடுத்த வந்து பார்த்தா அடே இந்த பிவிசி இருக்குதானே, இந்த பிவிசி மாதிரி ஜாதாயினும் ஒரு பல்பகுதியத்துல வந்து பார்த்தோம்னா குளோரின் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த குளோரினை கொண்ட பல்பகுதியங்கள் இலகுவில் தீப்பிடிக்காது. இந்த குளோரின் கொண்ட பல்பகுதியங்கள் இருக்குதானே அவை இலகுவில தீப்பிடிக்காது. எங்கேயும் பிவிசி பைப் வந்து பார்த்தா பத்தி எரிகிறது, எரியும், எரியவே மாட்டுது. இப்ப கணித பிறகு எரியாது. நீங்க கொளுத்தி வச்சுக்கொண்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெப்பத்தால இலகி கருப்பா மாறி உருகி ஊத்துணும். ரைட்,
ஆனா நீங்க வந்து பார்த்தீங்க நெருப்ப நிப்பாட்டிட்டீங்கன்னா அவர் அணைஞ்சிடும். அவர் தொடர்ந்து எரிய மாட்டார். இதே ஒரு சொப்பின் பேக் கொண்டு இருக்கு, நீர் கொளுத்தி வைக்குது, அது தானாவே எரிஞ்சு இல்லாமலே போயிடும். ஒரு கதிர் ஒன்று எடுக்கிறீங்க, கதிர் வந்து பார்த்தா கொளுத்துறீங்கன்னா கதிர் ஃபுல்லாயே உருகி உருகி இல்லாமலே போயிடும். ரைட். ஈவன் ரெஜிபோம் கூட வந்து பார்த்த மாதிரி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எரியக்கூடியது, பிறகு வந்து பார்த்தா அது நின்றுடும். குறிப்பிட்ட அளவு கூட எரியக்கூடியது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா யாதாயினும் ஒரு பல்வகுதியத்துக்குள்ள குளோரின் உள்ளடக்கப்படுறது அதன் எரிபற்றி நிலையை கூட்டுறதுக்காக. ரைட். எரிபற்றி நிலை என்னது? எரிய ஆரம்பிக்கும் வெப்பநிலை. குறைந்த வெப்பநிலை எரியுதுன்னா அதுக்கு எரிபற்றி நிலை குறைவு. ரைட். கூடிய வெப்பநிலை கொடுத்து அது எரியுது இல்லைன்னா அதுக்கு எரிபற்றி நிலை கூட. சரி. ரைட். சோ எரிபற்றி நிலையை வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கூட்டுறதுக்காண்டி, எரிபற்றி நிலை என்றால் எரிவதற்கு தேவையான வெப்பநிலையை மேக்சிமம் கூட்டுறதுக்காண்டி குளோரின் வந்து சேர்ப்பாங்க. அதால அந்த மேல் பாயிண்ட்ஸ்களுக்கு பாருங்க குளோரினேற்றிய ரப்பர். சாதாரண ரப்பர் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து எரியக்கூடியமா இருக்கும். குளோரினேட்டிய ரப்பர் வந்து எரியாம இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வெளிச்சம் தூள் உற்பத்திக்கு வந்து பார்த்தா பயன்படுத்தப்படுற அதான் சொன்னால் CaOCl twice வெளிச்சம் தூள் என்றது. நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வந்து பல்போதியங்களுக்கு வந்து குளோரின் சேர்ப்பதன் மூலம் அது தீப்பிடிப்பதிலிருந்து பாதுகாக்க முடியும். சரி, எங்கேயாச்சும் வேண்டாம் இந்த முறை கூட MCQ பல்போதியங்கள்ல ஒரு கேள்வி, ஒரு மார்க். ரைட். இப்படியான கேள்விகள் தான் வரப்பாகும், வரப்போற கேள்வி. நாங்க சும்மா அப்படியே படிக்கிற மாதிரி வைனல் குளோரின் வந்து PVC உருவாகும் சரி இப்படி போடுற மாதிரி எல்லாம் இருக்காது. அங்க உள்ளுக்கு இருக்கிற தியரிகள் என்ன கேள்வி. செகண்ட் பார்ட்டுக்கு மினக்கிறத விட MCQ நல்லா மினக்கணும். நான் அடுத்த வந்து பார்த்தோமா இருக்கண்டா அந்த ஐதரசன் பயன்கள் HCl உற்பத்திக்கு, அமோனியா உற்பத்திக்கு, தாவர எண்ணெயில் ஐதரசனேட்டை அலட்டாத தாவர எண்ணெய் ஐதரசனேற்றல் மூலம் வந்து மாஜரின் உற்பத்தி மற்ற எரிபொருளாக பயன்படுத்தப்படுறது. ராக்கெட்டுகள் வழியை வந்து எரிபொருளா பாவிக்கப்படுறது வந்து பார்த்தா ஹைட்ரஜன் கேஸ் தான் கூடுதல். அதுவும் புஷ் பண்ணி கொடுக்க மேல போறதுக்கு அதை விட எரிஞ்சிருந்தல் ரெண்டு வகையிலையும் பயன்படும். கப்பல் வேகம் கூடின வாயு தானே ஹைட்ரஜன் வாயு. அப்ப இங்கேருந்து போய்கொண்டும் இருப்பார், அந்த ஒரு புஷ்ஷும் இருக்கும். இதுல வந்து பார்த்தா அவர் எரிபொருளா தொழிற்படைக வந்து பார்த்தோமா இருக்கண்டா அவர் எரிஞ்சு உருவாகிற இதுல என்ஜின் வேலை செய்யறதுக்குமே வந்து பார்த்தா ஒரு சக்தி கிடைக்கும். அவர் வந்து பார்த்தா வந்து ஒரு உயர் உந்தத்துல வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு, உயர் உந்த மாற்றத்துல பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, மேல் நோக்கி போக வளர்க்குது. ஸோ சூழல் மாசாக்கத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு கைக்கிற முதலாவது டாபிக் வந்து பார்த்தோம்டா அமிலமலை. அமிலமலை என்றா என்ன? அமிலமா மழை பெய்கிறது, அமிலமலை எனப்படும். pH வேலை விட குறைவா வந்தா அது அமிலம், ஆகவே அமிலமலை என்றாலே படுகொலையா. ரைட். pH எத்தனை குறைகிறது? 5.6 விட குறைவு. சகஜமாவே வந்து பார்த்தோமாக இருக்கண்டா எங்கட வளிமண்டலத்தை பார்த்தோம்டா எங்கட வளிமண்டலம் CO2 வாயுவினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிரம்பி இருக்கு. நார்மலா பார்த்தோம்னாலே CO2 வாயு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிரம்பி இருக்கு. ஸோ நார்மலா ஒரு மழை ஒன்று பெய்யுதுண்டா அந்த மலையில வந்து கண்டிப்பா CO2 கரையத்தான் செய்யும், கார்போனிக் அமிலத்தை உருவாக்கத்தான் செய்யும். அந்த கார்போனிக் அமிலம் பிரிஞ்சு H+ அயன்கள் வரத்தான் செய்யும். நாங்கள் சாதாரணமா பெய்கிற மழையே அமிலமலை pH 7 விட குறைவான மலை. ஆனா அந்த pH 7 விட குறைவா இருக்கிறது, அதாவது 5.6 மேக்சிமம் குறையக்கூடியது. அந்த 5.6 அளவுக்கு pH குறைவா இருக்கிற மலையால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அத தோலை வந்து அரிப்பாரா இல்லை, எங்க உடம்பை வந்து அரிப்பாரா இல்லை, முருகைக்கற் பொழிப்புகளை கரைப்பாரா இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆனா அந்த மழை சில நேரங்கள்ல வந்து கடலுக்கு போக விழுக்கிற மாதிரி இருக்குன்னா பிரச்சனை வரும். இந்த மழை வந்து பார்த்தா கடலுக்கு போக விழுக்கிற மாதிரி இருக்குன்னா, நிறைய மழை கடலுக்கு எவிஞ்சோண்டே இருக்க மாதிரி இருக்குன்னா பிரச்சனை வரும். ஏன்னா கடல் நீரின் அமிலத்தன்மையை அதிகரிக்கத்துவாங்க. ஆரம்பத்துல கடல் தண்ணியில வந்து CO2 கரைஞ்சிருக்குமோ கணக்கு இல்லத்தானே, அதுக்கு ஒரு உயர் அமுக்கம் கொடுத்தா தானே கரைக்கலாம். மேலேந்து மழை வந்து பெய்யக்க வந்து பார்த்தா ட்ராப்லெட்ஸா வருது, சின்ன 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 துளி துளியா வருது. ஏண்டா அங்க CO2 கரைகிறதுக்கு நீர் சார்பா கிடைக்கிற மேற்பரப்பின் அளவு அதிகம். CO2 வந்து வருதா இருக்காச்சுன்னா கீழே CO2 இருக்குன்னா மழை வருதுண்டா வந்து அந்த ஒரு துளியின் மேற்பரப்பினுடைய அளவு அதிகம். மேற்பரப்புல படிச்சிருப்பீங்கள் தானே, நோமா இருக்கிற வடிவங்கள்லயே வந்து பாத்தீங்களா இருக்குன்னா கோள வடிவம் வந்து மேற்பரப்பு வந்து பார்த்தா குறைந்த வடிவம். அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கோலமா உருவாக குட்டி 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 கோலமா உருவாச்சுன்னா மேற்பரப்பு என்ன செய்யும்? கூடும்.
அப்படி இருக்கேக்க வந்து பார்த்தமாக இருக்குன்னா CO2 மூலக்கூறு போய் அந்த நீர் மூலக்கூறு அடிச்சு உள்ளுக்குள்ள வந்து போய் கரைஞ்சு கார்போனிக் அமிலமா மாறும். அவர் வந்து பார்த்தா நோமலா தரையில விளைக்கங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நோமலா தாவரங்கள்ல விளைக்கங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நோமலா கட்டடங்கள்ல விளைக்க கட்டத்தை அரிக்குமான்னு கேட்டா ஒன்றுமே செய்யாது. ஆனா கடல் நீரின் அமிலத்தன்மையை வந்து அவர் அதிகரிக்கலாம். கடல் நீருக்கு இருக்கக்கூடிய அமிலத்தன்மை கூட ஆரம்பத்துல CO2 கரையாமலே இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட கரைஞ்சிருக்கு. ஆனா இவர் போய் இன்னும் கூட கூட அந்த சரிவை கூட்ட போகும். வளிமண்டலத்தில் CO2வினுடைய அளவு அதிகரிச்சா, எங்க சாதாரண இந்த வளிமண்டலத்தின் CO2 அளவு அதிகரிச்சா பெய்கிற மழையை நாங்க அமில மழைன்னு சொல்ல மாட்டோம். பட் கடல் நீர் வந்து பார்த்தோம்னா அமிலத்தன்மை அடை, எங்களுக்கு அமிலத்தன்மை ஃபீல் ஆகாது. கடல் நீரை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழ்ற அங்கிகளுக்கு அந்த அமில உணர்திறன் இருக்கு. உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய சிப்பியின் ஓடு வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கரையேற்றுவாங்க. ஏன்னா சிப்பியின் ஓடு என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு, கால்சியம் கார்பனேட்டா, அதுல ஐசிட் படப்பட CO2 வெளியேற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அரிப்படையேற்றுவாங்க. பூகோள வெப்பமுறுதல் வந்து பார்த்தா வளிமண்டல அமிலத்தன்மையை கூட்டாது, மழை நீரின் அமிலத்தன்மையை கூட்டாது. ஆனா கடலினுடைய அமிலத்தன்மையை வந்து பார்த்தா அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது முதலாவது முக்கியமான விஷயம். உங்களோட பேப்பருக்கு கேள்வி வருமா இருக்கா நீங்க எடுத்துக்கொள்றது MCQல தான். MCQல பார்க்க அப்ப சாதாரணமாவே எங்களோட மழை நீர் pH வந்து 5 அந்த pH 5 குறையுமா இருக்குண்டா அதுக்கு பேர் தான் அமிலமலை. pH எத்தனை விட குறைஞ்சா அமிலமலை, 5 விட குறைஞ்சா அமிலமலை, சரிதானே? அந்த 5 pH குறையிறது காரணமான வாயுக்கள் வன்னமில வாயுக்கள். வன்னமிலங்கள் உருவாகக்கூடிய வாயுக்கள் மெயினா நாங்க பார்க்கிறது NO2 வாயுவும் SO2 வாயுவும். SO2 வாயு தண்ணியில கரைஞ்சா வன்னமிலம் வராது. SO2 வாயு நேரடியா தண்ணியில கரைஞ்சா H2SO3 தான் வரும். SO2 வந்து O2 தாக்கி SO3 உருவாகி அது தண்ணியில கரைஞ்சா தான் H2SO4 வரும். தந்த வன்னமிலங்கள் நைட்ரிக் அமிலமும் சல்பியூரிக் அமிலம் நீங்க உருவாகக்கூடிய தன்மையை வந்து கூட்டுவீங்களாக இருக்கின்ற அந்த நிலைமையை வந்து நாங்க அமில நிலைமை அமிலமல நிலைமைன்னு சொல்லுவோம். இந்த வளிமண்டலத்துக்குள்ள CO2 உருவாகிறது அல்லது SO2 உருவாகிறது ரெண்டு வகையில நடக்கலாம். ஒன்று நாங்கள் உருவாக்கலாம், இல்லாட்டி இயற்கை உருவாக்கலாம். இப்ப இயற்கை வந்து பார்த்தோம்னா NO2 உருவாக்குதுன்னா மின்னல் தாக்கங்களின் போது உண்டாக்கும். நீங்க படிக்கிறீங்க தானே, நைட்ரஜனை பற்றி படிக்க N2 வாயு வந்து பார்த்தா ஒரு சடத்துவமான மூலக்கூறாக கருதப்படுது. ஏன் சடத்துவமானதாக கருதப்படுது? N2 சடத்துவமான மூலக்கூற கருதப்படுது. உண்மை பிணைப்பை உடைக்கிறதுக்கு உயர் பிணைப்பு சக்தி தேவை என்றபடியா. அதை தாண்டி இயற்கையில வந்து இடிமின்னல் தாக்கம் மூலம் கிடைக்கிற சக்தியை பயன்படுத்தி அங்க N2 பிணைப்பு உடைஞ்சு O2 தாக்கம் அடைஞ்சு நோ கேஸ் வருது. அந்த நோ கேஸ் தொடர்ந்து O2 கேஸோட தாக்கம் அடைஞ்சு NO2 கேஸா மாறுது. NO கேஸ் உருவாகுது, அதுக்கப்புறம் NO2 கேஸா மாறுது. அந்த NO2 கேஸ் தண்ணீர கரைஞ்சா அமிலமா வரும், HNO3 உருவாகும். நீ ஞாபகம் இருக்கோ தெரியாது, இந்த HNO3 பற்றி படிக்க இந்த HNO3 வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஒரு எண்ணெய் தன்மையான ஹசார்டஸ் திரவம். HNO3 வந்து பாத்தீங்கன்னா நிறமற்ற எண்ணெய் தன்மையான ஒரு ஹசார்டஸ் திரவம், அதிபயங்கர ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய திரவம். ஆய்வு கூடங்கள்ல வந்து பார்த்தோம்னா வந்து HNO3 கபில நிறமான போத்தல்களை சேமிச்சு வச்சிருக்கும். லேப்ல வந்து நார்மலா வந்து பார்த்தா HNO3 கபில நிறமான போத்தல்களை சேமிச்சு வச்சிருப்போம். ஏன் கபில நிறமான போத்தல்களை சேமிச்சு வைக்கணும்? ஒரு ஆள் சூரிய ஒளி பட்டாருண்டாவதால் பிஞ்சிடு வேறண்டபடியா. அப்ப எப்படி பீவேர் வந்து HNO3 என்று சொல்லி பார்த்தோம்னா எதிர்பார்த்துக்கா HNO3 நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்களா இருக்குன்னா வந்து நான் HNO3 தான் கிடைக்கிறேன். அதை வந்து சூரிய ஒளி கிடைக்கிற டைம்ல வந்து எங்களுக்கு H2O வாயும் O2 வாயும் NO2 வாயும் வந்து பாத்தீங்கன்னா பிரி, இது இருவழி கேரமி இந்த மாதிரி பிரி. இப்படி பிரிஞ்சு வந்து பார்த்தோம்னா இந்த ஊடகம் கொஞ்சம் கொஞ்சம் NO2 உருவாக்க தூய HNO3 நிறமற்றதா இருந்துச்சு. வெயில்ல வைக்க கொஞ்சம் கொஞ்சம் இளமஞ்சள் நிறமா மாறிக்கொண்டே வருது. ஏன்னா செங்க நிற வாய் உருவாயதுல கரையிறபடியாது. அப்ப ஒரு இளமஞ்சள் நிறமா வாங்கி கொண்டே வருது. இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? இடிமின்னல் நடக்குது, NO உருவாகுது, O2 தாக்கம் அடையுதுண்டா அந்த உருவாகுற NO2 O2 தாக்கம் அடைஞ்சு அங்க மழை பெய்யுமா இருக்குன்னா தண்ணியிலையும் சேர்த்து கரையுமா இருக்காச்சு, நம்மளுக்கு என்னவாமா HNO3 அந்த உருவாகிற HNO3 ஒரு வண்ணமிலம் முழுமையா H3O+ விடுவிக்கக்கூடிய மாதிரி இருப்பேன்.
எங்களுக்கு பிரச்சனை சொல்லி பாக்குறோம். ஆனா உண்மையா இடிமின்னல் மூலமாக உருவாகக்கூடிய எண்ணூட்டு வாயுவாக அமிலமலை கிடைக்குது. அது அவ்வளவு தூரத்துக்கு அமிலமலை ஏற்படுத்துற அளவுக்கு அதிகமா உருவாகிறது இல்லை. தாவரத்துல ஒரு வகையா பாத்தீங்களா இருக்கண்டா பாக்டீரியாக்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நைட்ரசன் பதித்தல் போன்ற செயற்பாடுல ஈடுபடினம். புரதங்கள் பார்த்தா தாவரங்கள்ல இருக்கு. அதை சாப்பிட்டு முடிய பார்த்தா புரதங்களை விடுவிக்கணும். அது பார்த்தா பாக்டீரியாக்களால அமோனியாவை மாற்றப்படுது. அது ஒட்சியேற்றப்பட்டு எண்ணூட்டு வாய் உருவாகமா இருக்கண்டா கூட அவர் கூட அமிலமலைக்கு பொறுப்பாகிற அளவுக்கு செறிவு கூடவா இருக்க மாட்டார். அவ்வளவு செறிவில் அவர் உருவாக மாட்டார். மெயினான பிரச்சனை நாங்கள் செய்யற 2 வேலை. ஒன்று அதிக அளவான வாகன ஓட்டம். என்ன செய்யும்டா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவீங்கள் தான். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஒரு மின் பொறி ஒன்று வேறு தானே, உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் கொண்டு வேறு எலக்ட்ரிக் ஸ்பார்க் கொண்டு இருக்குந்தானே. அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க் கூட சேர்ந்து என்ஜின் வேலை செய்யவும் அந்த ஸ்பார்க் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். என்ஜின் ஓட 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 அந்த நேரத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய N2 வாயு மூலக்கூறுகள் அந்த சக்தியை ஏற்றி உடையும். என்ஜினு கிட்டவா இருக்கக்கூடிய இடத்துல N2 வாயு உடைஞ்சு O2 வாயோட தாக்கி NOவா மாறும், NO2வா மாறும். வளிமண்டலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நிறைய வாகன நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல NO2 மட்டம் கூடவே இருக்கு. ஏன்னா NO2 வாயுக்கு அடர்த்தி கூட. பலர் பார்த்தா காத்தடிச்சுனா அப்படியே கடந்தங்கால போக மாட்டேன், அப்படியே இருந்துருங்க. புளிய மரத்தடியில ஞாபகம் இருக்குதானே, CO2 வாயு போக மாட்டேன் தானே. அதே மாதிரி NO2 வாயு அந்த இடத்துலயே தேங்க துவங்க எவ்வளவு கிடைக்கல. எங்களுக்கு NO2 சரி வந்த இடத்துல அதிகமாக துவங்க ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல. அப்ப மழை பெய்யுற டைம்ல அவர் O2 சேர்ந்து நீரோட சேர்ந்து H3 மாறுதாரா இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை. இரண்டாவது பாத்தீங்கன்னா நைட்ரசன் சார்பான உற்பத்திகளை கொண்ட தொழிற்சாலை நிலையங்களில் இருந்து NO2 வாயு வெளியில வரும். இது 2 பிரச்சனை இருக்கு. NO2 சார்பா கைக்க வரும். SO2 வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் பார்க்க எரிமலை வெடிக்குது. எரிமலை வெடிக்க பார்த்தோமா இருக்குன்னா நோமலாவே நிலத்துக்கு அடியில போறீங்களா இருக்காச்சுண்டா நிறைய கந்தக மாசுகள் இருக்கு. ஒரு நிலக்கரி மாதிரி ஒன்று எடுக்கிறீங்கன்னா நிலக்கரியில கட்டாயம் கந்தகம் மாசாக்கப்பட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் எல்லாம் எடுத்து பாக்குறீங்களா இருக்கு, நாங்க குறிப்பிடல கந்தகம் மாசாவே இருக்கு. உதாரணத்துக்கு நான் சும்மா இருக்கிறேன், 92 ஒக்டேன்ல கந்தக மாசு கூடவா, 95 ஒக்டேன்ல கந்தக மாசு கூடவா? 92 ஒக்டேன்ல கந்தக மாசு கூட 8% மாசு. அந்த மாசுக்குள்ள கந்தகம் ஒரு பதார்த்தமா இருக்க போகுது. சரி, ஒக்டேனை பிரிச்சு எடுக்கிறீங்களா இருக்கு, நாங்க அதை பியூரிஃபை பண்ணத்தான் 92 பியூரிஃபை பண்ணத்தான் 95 வரப்போகுதுங்க. 92% அளவு தூய ஒக்டேன் என்றா 92 ஒக்டேன், 95% தூய ஒக்டேன் 95 ஒக்டேன். இந்த மாதிரி கந்தக மாசுக்களை பயன்படுத்தின பெட்ரோல்கள் இல்லாட்டி நிலக்கரி மாதிரியை வச்சு நீங்க எரிக்கிறீங்க, கந்தகம் வெளியேறுது. SO2 வாயு வளிமண்டலத்துக்கு சேருது. எரிமலை வெடிப்பால சேருது இயற்கை. அதை விட பாத்தீங்கன்னா சில காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் H2S வாயுவை விடுவிக்கக்கூடியது. சில காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் சுவாச செயல்முறையில H2S வாயுவை விடுவிக்கக்கூடியது. சோ என்ன சொல்றது, ரசாயன பிறபோஷணிகள் என்று சொல்லுவோம் நாங்க. அந்த மாதிரியான ஆக்களை இன்னொரு ஆள தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருந்து அதை சாப்பிட்டு அதுல கந்தகத்தை H2S வாயுவா மெதேன் வாயுவா போன்ற ஆக்சிஜன் உள்ளடங்களா இல்லாத வாயுக்களாக வெளியேற்றக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அப்ப அதுல இருந்து வெளியேற H2S வாயு ஒட்சியேற்றப்பட்டு SO2 வாயு வளிமண்டலத்துக்கு சேரலாம். வெளியில வரக்கூடிய அந்த SO2 வாயு O2 வாயுவோட தாக்கம் அடைஞ்சா SO3 வாயு வரும். அந்த SO3 வாயு நீரோட இடைத்தாக்கம் அடைந்து H2SO4 உருவாகும். H2SO4 உருவாக விளைவிக்கல. அதுல இந்த முழுமையா உங்களுக்கு H+ மலையோட சேர்ந்து வாரபடியாக அமிலமலை வரப்போகுது. ஒரு சில இடங்கள்ல எரிமலை வெடிப்புகள் நடந்த ஒரு சில இடங்கள்ல அமிலமலை பெஞ்சிருக்கின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எரிமலை வெடிக்கைக்குமே அது ஒரு பாரதூரமான விஷயம் தான். SO2 வாயு மலை சேர அளவு கூடவாதான் இருக்கு. இயற்கைக்கு துரோகம் செய்யுது அந்த சந்தர்ப்பத்துல மட்டும். மற்றபடி இயற்கை தனக்கு தானே ஒரு விஷயம் வெண்மத்தை காக்காது. நீங்க தான் இயற்கைக்கு மேல பார்த்தா வெண்மத்தை காக்குறீங்களா, அதை மேக்சிமம் குறைச்சு கொள்ளட்டான். அப்ப SO2 NO2 பாதிக்க கூட என்ன செய்யணும், சைக்கிளோட வேணும் எழுதுவியோனி அப்படி எக்ஸாம் பேப்பர்ல ரைட். கனரக வாகனங்களை தவிர்த்து ரைட்
அனுர திட்டத்தின்படி பொதுவான பொது போக்குவரத்து ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். பஸ்ல போய் வரணும் அப்படியே. சரி, உண்மையா அப்படித்தானே, நான் அப்படி எழுதியலாது. சில வழிமுறைகளை கையாளலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழல் மாசாகத்தை பொறுத்தவரை அமிலமலை கிளைகளும் சாதாரண மழைநீரின் pH ஆனது 5.6 தான். சாதாரண மழைநீரின் pH ஆனது 5.6 தான். சாதாரண மழைநீரின் pH ஆனது 5.6 தான். தொடர்ந்து எழுதுமா. pH ஆனது 5.6 விட குறைவடைதல் அமிலமலை எனப்படும். pH ஆனது 5.6 விட குறைவடைதல் அமிலமலை எனப்படும். pH ஆனது 5.6 விட குறைவடைதல் அமிலமலை எனப்படும். இரண்டாவது பாயிண்ட், சாதாரண மழையில் CO2 ஆனது சாதாரண மழையில் CO2 ஆனது சாதாரண மழையில் CO2 ஆனது நீரில் கரைந்து கார்போனிக் அமிலத்தை உருவாக்கும். நீரில் கரைந்து கார்போனிக் அமிலத்தை உருவாக்கும். நீரில் கரைந்து கார்போனிக் அமிலத்தை உருவாக்கும். H2CO3 உருவாக்கும். அடுத்த பாயிண்ட்ல H2O liquid, CO2 gas, அதுல இருந்து வரப்போகுது H2CO3 வெளிக்கிடும் என்னோட சேர்ந்து. அந்த H2CO3 சேர்ந்து HCO3 மைனஸ் எக்ஸோகாரதோட HCO பிளஸ் எக்ஸோ சேர்ந்தது. H2CO3 பொறுத்தவரையில இவர் யாரு? HCO3 மைனஸ் நெய்மோல். ரைட், கீழே எனினும் வளிமண்டல CO2 அதிகரிப்பு அமிலமலைக்கு பொறுப்பானதல்ல. அமிலமலைக்கு பொறுப்பானதல்ல. அமிலமலைக்கு பொறுப்பானதல்ல. SO2, SO3, NO2 போன்ற வாயுக்களே இடங்களுக்கு தானே வழி எழுதலாம். SO2 உலங்கு போய் கரைஞ்சிட்டு SO2, SO3, NO2 போன்ற வாயுக்களே அமிலமலைக்கு பொறுப்பான வாயுக்கள் ஆகும். பொறுப்பு வேற ரைட்டா, செய்யறது கூடாத வேலை. போன்ற வாயுக்களை அமிலமலைக்கு பொறுப்பான வாயுக்களா. முடிஞ்ச அளவுக்கு ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஷார்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரிசோர்ஸ் புக்கை ஃபுல்லா படிக்கல தானே அப்படியே எடுத்து, அதனால எங்களுக்கு அந்த பந்தியில் எல்லாமே ஃபுல்லா புக்கு தான். நான் ஒருக்கா பாஸ்டியா காணும் சப்பி எடுக்கிறேன். சரி, ஒரு நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்த மாதிரி சகஜமா வாசிச்சு ஞாபகம் வச்சு கொள்ளணுமே இல்லாம இதை ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாது. இன்றைக்கு பிறகு இதை திருப்பி படிக்கிறது வந்து பார்த்த மாதிரி இருக்குன்னா நாளையோடைய கலந்துரும். ஒவ்வொரு நாளும் இதை வச்சு படிச்சு கொண்டே இருக்கிறேன்.
சரி, அதுக்கு பிறகு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு டேட் வந்துட்டேன்டா வந்து அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஆர்கானிக்கையும் இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மெண்டல் கொஞ்சம் திருப்பி அப்ப அதுக்காக தான் வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்ல போறீங்க ரைட்டா இல்லையா போறீங்க முதலாவது 7ஆம் மாசம் எக்ஸாம் வருது 1ஆம் தேதி அப்ப அதுல ஸ்கோர் பண்ணணும் படிப்பா ஸ்கோர் பண்ணி காட்டத்தானே வேணும் எங்களால என்ன ஏழுமன்றது வீட்டுக்கார மார்க்ஸ் இல்லடி பாப்பின 30 மார்க்ஸ் எடுத்து சொல்ல போறேன் எனக்கு எம்சிக்கு 30 வந்திருக்கு அதான் மூன்று பாடுது ஹையஸ்ட்னு சொல்லுவியே இல்லதானே சத்தமுனா படிகள் இருந்து ரைட்டா நைட்ரஜன் அமிலவாயுக்கள் என்ன டென்ஷன் ஆகுதோ ரைட்டா சரி நைட்ரஜன் அமிலவாயுக்கள் வளிமண்டலத்தின் இயற்கை செயல்முறைகளுடன் சேரும் வழிகள் அப்போ இயற்கை செயல்முறை என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மின்னலின் போது வழியிலுள்ள நைட்ரஜன் உயர் வெப்பநிலை நிபந்தனைகளின் கீழ் வளிமண்டல ஆக்சிஜன் தாக்கம் புரிந்து இன்னொரு வாயுகளை பிறப்பிக்கும் மேலும் எரிமலை வெடிப்பு சூழலில் வாழும் நைட்ரஜன் பாக்டீரியாக்கள் மூலமும் NO2 உற்பத்தியா மேலும் காற்றின்றிய நிபந்தனைகள்ல வந்து நைட்ரஜன் அடங்கியுள்ள சேர்வைகள் நுண்ணங்கி பிரிகைக்குள்ளாவதால் உற்பத்தியாகும் அமோனியா வாயு வளிமண்டலத்தில் ஒட்சியேற்றம் அடைவதால் அமிலத்தன்மையான வாயுநிலை நைட்ரஜன் சேர்வைகளை தோற்றுவிக்கும் எனினும் இவை அமிலமலையில் செல்வாக்கு செலுத்துவதில்லை எனினும் இவற்றின் அளவு அமிலமலையில் செல்வாக்கு செலுத்துவதில்லை எனினும் இவற்றின் அளவு அமிலமலைக்கு செல்வாக்கு செலுத்துவதில்லை முக்கியமா பயோகாரர் இந்த பந்தியில ஒரு வரி நீங்க வந்து பார்த்தா ஹைலைட் பண்ணிருக்க கூடாது இது பெருமையா வாசிக்கிறது மட்டும்தான் உள்வாங்கிறதே இல்லை சரி ரைட் ஸோ பேசிக்கா கைக்கிறது மின்னல் அடிக்குதாம் தகச்சுக்கு தகச்சும் என்ன உருவாகுது NO2 உருவாகுது அவ்வளவுதான் அதே பிறகு வந்து பார்த்தா அங்க எதுவும் நுண்ணங்கி இருந்தா நுண்ணங்கில இருந்து NO2 பெறலாம் அமோனியாம் பெறலாம் முடிஞ்சு இது அமிலமலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் சரி இந்த மாதிரி கூட்டு கேள்வி வாசிக்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா சரி எந்த அளவுக்கு இருந்தா காணும் மனித செயற்பாடுகளை பொறுத்தவரை பாருங்க நைட்ரஜன் அடங்கி இருக்கக்கூடிய வாயிலை அமில சேர்வைகளை வளிமண்டலத்தில் விடுவிக்கும் பிரதானமான மனித செயற்பாடு வாகனங்களை செலுத்துவதற்கான எரிபொருட்களை தகனம் செய்தலாம் உட்தகன என்ஜினில் மிக உயர்வான அமுக்கத்துல வலியும் திரவ எரிபொருளும் உயர் வெப்பநிலைகள் தகனமடைய செய்யப்பட்டு சக்தி பெறப்படும் பொதுவா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்கமுறாத வாயுவாக இருக்கக்கூடிய N2 இந்த நிபந்தனை கிடைக்க தாக்கமடைய துவங்கும் ஆளை போட்டு அடிக்கிறது தானே உள்ளுக்கு என்ஜினுக்கு வச்சு என்ஜின் வேலை செய்ய ஹை ப்ரெஷர்ல வந்து பார்த்தோம்னா ஒக்சிஜனை வச்சு தானே அடிப்பினும் இப்ப தனியே ஒக்சிஜன் வாயு ஃபில்டர் பண்றதுக்காண்டி அங்க ஃபில்டர் எதுவும் இருக்கும் என்ஜின் இல்ல சிஸ்டத்துல இல்லதானே இப்ப நீங்க பெட்ரோல் விடுறீங்க ஒக்டேன் விடுறீங்கன்னா ஒக்டேன்ல சக்தி வேணுமெண்டா ஒக்டேன் வந்து என்னென்ன மாறணும் உங்களுக்கு CO2வா CO தண்ணியா கார்பனா மாறணும் குறை தகனம் தான் நடக்கும் பூர்ண தகனம் நடக்காதுதான் அப்ப அப்படி இருக்கேக வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து அங்க வழி உள்ளுக போக விழுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தாக்கம் அடையுது தனி ஒருத்தர் மட்டும் உள்ள போகாதானே எங்கட வளிமண்டலத்துல பிரதானமா காணப்படுறாள் யாரு நைட்ரஜன் அப்ப அவருமே உள்ளுக்குள்ள போகத்தான் செய்வர் அப்ப அப்படி போயிருக்கேக்க இன்ஜின் வேலை செஞ்சு ஒட்சனை புஷ் பண்ணி அடிக்க யாரையும் செய்து அடிக்க போ நைட்ரஜனை அடிக்க ஒக்சிஜன் வந்து போய் பெட்ரோலோட தாக்குறதுக்கு பதிலா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒக்சிஜன் வந்து பார்த்தா N2ஓடையும் தாக்கத்து வந்து 2ஓடையுமே தாக்கம் அடையத்து வந்து ஆனா யாரோட கூடுதலா தாக்கம் அடையும் பெட்ரோலோட தான் இந்த N2க்கு தான் சடத்துவமான இயல்பு இருக்கு அப்படி தாக்கம் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகக்கூடிய NO வாயு பிற O2 வாயு தாக்கம் அடைஞ்சு NO2 வர்றது பிரச்சனையா இருக்கு நார்மலா வந்து பாப்பீங்களா இருக்குண்டா அந்த இங்க தகனம் நடக்கிறதுக்கு தான் அந்த எவ்வளவு தூரத்து தகனம் நடக்குன்ற அளக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தா அந்த புகை செக் பண்றது வாகனங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு செக் பண்றது 6 மாதம் செக் பண்ண சொல்ல போறீங்க ரைட் வருஷத்துக்கு செக் பண்றது இப்ப என்ன அடுத்த டெக்ஸ் மாத்த போயிடணும்னா அதுக்கு முதல் செக் பண்றது அதுல வந்து பார்த்தமா இருக்காச்சுண்டா வந்து போட்டிருக்கணும் இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து CO வாயுவை இவர் வெளியேற்றார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வெளியேற்றமா இருக்குன்னா ஃபெயில் போட்டு கொடுத்து விடுவீங்க திருப்பி போய் வந்து பார்த்தமா இருக்குன்னா அங்க நினைக்க பிளக்குகள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொண்டு வந்து பாஸ் ஆக்கிட்டு பழையபடி பிளக்கு இழுத்து இறுக்கி போட்டு திரிய வேண்டியதுதான் ரைட் ஸோ அதாவது வந்து ஏர் சர்க்குலேஷனை கூட்டுறது உள்ளுக்கு வழி போற வியத்தை கூட்டுறது கூட்டினா வந்து பார்த்தா நிறைய தகனம் நடக்குன்னா
தேவையான தகன துணைக்கு நிறைவா கிடைக்க அங்க நிறைய தகனம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. புகத்துண்டு பார்க்க போறீங்கன்னா பார்க்கலாம், போக முடியாது. ரைட், நாங்க 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல தான் உடல்நிலை கையில தந்துட்டு எல்லாம் தொட்டு பாருங்க. இதான் புகத்துண்டா கொமர்ஸ் படிக்க ஞாபகம் இருக்குதானே? யாராச்சும் வந்து பார்த்த மாதிரி இருக்கண்டா அந்த பேங்க்ல இருந்து இதை கொண்டு செக்கை கிழிச்சு கொண்டு வந்துட்டு தம்பி வழியா பாய் தான் செக் உண்டு, முதலில் குறுக்கு கோடுகளை இட வேண்டும். குறுக்கு கோடு இட்டு கிடக்கு, இது ஒரு செயற்படாத செக் ஆச்சுன்னா குறுக்காக ஒரு கோடு போடணும். அது நான் கொமர்ஸே படிக்கல தானே, சரி நான் தான் படிக்கல. ரைட்டா? சரி கவனிங்க, தந்த கதை வந்து கழிச்சு கிட கீழே தொழில்களுங்க கீழே இவ்வாறு உருவாகும் எண்ணூற்று வாயு, இவ்வாறு உருவாகும் எண்ணூற்று வாயு, இவ்வாறு உருவாகும் எண்ணூற்று வாயு நீரில் இடைத்தாக்கம் அடைகின்ற போது, நீரில் இடைத்தாக்கம் அடைகின்ற போது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலம், நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலம் அமிலமலைக்கு பங்களிக்கும். நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலம் அமிலமலைக்கு பங்களிக்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கந்தக ஆக்சைடுகள் வளிமண்டலத்துக்கு சேரும் வழிகள் கிடைச்சிருக்காங்க. ஒன்றை எரிமலை வெடிப்பின் பொழுது சாம்பரும் கந்தக வீரோக்சைடும் அடங்கிய வாயுக்கள் பெருமளவில் பார்த்தா வளிமண்டலத்தில் வெளிவிடப்படும். சாம்பருண்டா சாம்பர் தான், ரைட். அதாவது கருங்கல் டஸ்டோட சேர்ந்த மாதிரியான ஒரு புகை. அதாவது உருவாக்கக்கூடிய கிராஃபைட்டு கற்களோட டஸ்டோட சேர்ந்த மாதிரியான ஒரு வகையான புகை. இடிவெளி படிப்புல இருந்து கருங்கல் எல்லாம் வருமோ? வரும். சரி, அங்கே இருந்து கணக்க வருமா? இதை பார்த்த மாதிரி இருக்கண்டா வளிமண்டல வெளிப்படும் இவ்வாறு வாயுகள் நேரடியாக வளிமண்டலம் சேரும். மேலும் காற்றின்றிய நிபந்தனைகளின் கீழ் சமுத்திரங்கள் மற்றும் நீர்நிலைகள் அடித்தளத்துல அடையலில் நிகழும் நுண்ணங்கி தொழிற்பாடு காரணமா H2S வாயு உற்பத்தி செய்யும். இவ்வளவு வளிமண்டலத்தில் இவ்வளவு இல்ல, இவ்வாயு வளிமண்டலத்தில் ஒட்சியேற்றம் அடைவதால் கந்தக வீரோட்சைட்டை தோற்றுவிக்கும். எங்க எனக்கு பிடிக்கலையே. ரைட், ஓகே. பூர்வா அதை பிடிச்சிருக்கோ? இவ்வாயு மாதிரியோ தெரியல. ரைட், இவ்வாயு வளிமண்டலத்தில் ஒட்சியேற்றம் அடைவதால் கந்தக வீரோட்சைட்டை தோற்றுவிக்கும். எவ்வாறாயினும் எரிமலை வெடிப்பு தவிர்த்து H2S வாயு வளிமண்டலத்தில் ஒட்சியேற்றுவதன் விளைவாக உருவாகும் SO2 வாயு ஒரு சந்தர்ப்பத்தில் மிக குறிப்பிட்ட அளவில் குறைந்த செறிவா தான் இருக்கு. கதால பார்த்தோம்னா அது அவ்வளவா அமிலமலைக்கு பங்களிக்காது என்றாலும் எரிமலை வெடிப்பின் பின்னர் அது சார்ந்த சில பிரதேசங்கள்ல அமிலமலை பொழிந்ததாக பதிவு பண்ணி இருக்கிறார்கள். எரிமலை வெடிப்பு அமிலமலைக்கு பங்களிக்கலாம். சரி, எரிமலை வெடிப்பு அமிலமலைக்கு பங்களிக்கும். சரி, எரிமலை வெடிப்பு எப்போதும் அமிலமலைக்கு பங்களிக்கும். எரிமலை வெடிப்பின் பொழுது அது சார்ந்த சில பிரதேசங்கள்ல அமிலமலை பொழிந்ததாக பதிவாகியிருக்கு, சகல பிரதேசங்களில். ரைட்டா? மனித செயற்பாடு பண்பெடுத்தா எண்ணெயை சுத்திகரிப்பதில் கிடைக்கும் எளிதிலாவியாகும் தன்மை குறைவான எரிபொருள் வகைகளான டீசல், எரியெண்ணெய் போன்றவற்றில் மாசுக்களாக கந்தகம் அடங்கிய சேர்வைகள் காணப்படும். கந்தகம் அடங்கியுள்ள சேர்வைகளின் தகனம் காரணமாக இச்சேர்வைகள் கந்தக வீரோட்சைடாக மாறி வளிமண்டலத்தில் சேரும். சரி, மேலும் நிலக்கரியுடன் மாசுக்களாக காணப்படும் மூலக நிலை கந்தகமும் கந்தகத்தின் சேர்வைகளும், அதாவது CS மாதிரியான கந்தக சேர்வைகளும் நிலக்கரி தகனமடையும் பொழுது ஒட்சியேற்றம் அடைந்து SO2 வாயுவாக வளிமண்டலத்தில் சேரும். இந்த மனித செயற்பாடுகள் காரணமாக உற்பத்தியாகும் SO2 யாதேனும் குறித்த இடத்தில் அதிக அளவில் வளிமண்டலத்தில் சேர்ந்து
குறித்த இடத்தை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கட்டமைப்பில் அதிகளவு SO2 காணப்பட வாய்ப்பிருக்கும். மனித செயற்பாடல் காரணமாக தோன்றும் அமில SOX ஆனது மழை நீரின் அமிலத்தன்மை பெற காரணமாக அமையும். அந்த SO2 SO3 வந்து பார்த்தமாக இருக்குன்னா மழை நீரின் அமிலத்தன்மை அடைகிறது காரணமா இருக்கு. பண்படுத்தாத எண்ணெயை பொறுத்தவரையில நிலக்கரி படிவுகளை பொறுத்தவரையில கந்தக மூலக நிலையிலேயோ அல்லது FeS போன்ற நிலையிலேயோ காணப்படலாம். அவர் ஒக்சியேற்றம் அடைஞ்சு SO2 வாயு வந்து வெளியில வரலாம். அந்த SO2 வாயுல நமக்கு பிரச்சனை வரப்போகுது என்பதை சொல்லியிருக்காங்க. கீழே கணக்க வரி விட்டு கிடக்கு, அதெல்லாம் தாக்கம் எழுதுறதுக்கு தான். எப்படி HNO3 வந்து பார்த்து அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யுன்றதையும் H2SO4 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யறதையும் எழுதுறதுக்கு ஒரு கங்கால் பக்கத்தை வாசிச்சுட்டு இதை எழுது. அமிலமலையால ஏற்படக்கூடிய பாதகமான விளைவு சொல்றான். ஒன்று வந்து பார்த்தோமா இருக்குண்டா பேர உலோகங்கள் பிரிவு கூடுறது என்றா சேர்வை வந்து கரைகிறது அமிலத்தால். உதாரணத்துக்கு வந்து மண்ணுல அலுமினா இருக்குண்டா அலுமினா வந்து கரைஞ்சி Al3+ அயன்கள் தண்ணிக்குள்ள வெறுத்துவாங்க. Fe3+ அயன்கள் தண்ணிக்குள்ள வெறுத்துவாங்க. கால்சியம் 2+ அயன்கள் மெக்னீசியம் 2+ அயன்கள் தண்ணிக்குள்ள வெறுத்துவாங்க. கால்சியம் மெக்னீசியம் 2+ அயன்கள் நீரின வெண்மைத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய, அப்ப நீரின வெண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கத்துவாங்க. நீர்வாழ் அங்கிகளுக்கு மேல அமில மழை பெய்யுது. அதை வந்து பார்த்தா வந்து தண்ணீர pHக்கு உணர்திறனுடைய ஆக்களா இருப்பின் தண்ணீர pH வந்து மாற்றம் அடையுமா இருக்குன்னா அவன் உடலியல் செயற்பாடு மாற்றம் அடையும். அவன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நண்டு வந்து அந்த நேரம் கோத கலட்டி போட்டு அம்மனை குட்டியா திரியுது. திரியிற டைம்ல அமில மழை பெய்யுது, ஆள் முடிஞ்சு. நண்டு ஒரு ஆத்திர போடாதானே, நண்டு ஆத்திர போடாதானே. அவர் கோத கலட்டி வந்து ரீஜெனரேட் பண்ணுவார் தானே, திருப்பி மீள புதுப்பிச்சு கொள்ளுறோம். இல்ல அவருக்குமே வந்து பொதுவா நண்டுகளுக்கு அந்த இயல்பு இருக்கு. மேல ஒரு குறிப்பிட்ட காலத்தால உள்ளுக்கால் வந்து சத வளர துவங்கிக்க ஓடு காணாம போயிடு. அப்ப ஆள் வந்து பார்த்தா உள்ளால வந்து வெளியில வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லுக்குள்ள போய் பம்மி கொண்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி முடியும் வரைக்கும் பம்மி கொண்டு இருந்து வந்து போது ஒன்றுமே தின்னாம கொள்ளாம இருந்துட்டு சரி மனசுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணும். பட் மனுஷனுக்கு மனசுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதான் நண்டு ரைட்டா, அந்த மாதிரி இருக்கும். சரி கோதோட இருக்கே அமில மழை பெஞ்சாலே கோது நண்டு கோது இல்லா நண்டா மாறிடும். இந்த மாதிரி மேற்பரப்புல கல்சியம் ஆக்கப்பட்டதுதானோ ரைட்டா. என்னது பொம்பளை நண்டையும் இப்படி நண்டையும் கூடிய சரி கோட்ஸ்ல அவனது நிப்பாட்டி கதைக்க விடுவோம். கவனி டேய் வாடா. அப்ப இதுல வந்து 2வது பாயிண்ட்ஸ் வழங்கப்படுத்திட்டேன். 3வது பாயிண்ட்ஸ் பாத்தீங்களா இருந்துச்சுண்டா வந்து கட்டட நிர்மாணிப்புகள் ஏற்படக்கூடிய அரிப்பு. ஒரு சுண்ணாம்பு பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல பில்டிங் எல்லாம் இருக்குந்தானே, ஆதி காலத்து கட்டடங்கள் இருக்குமா இருக்குண்டா அங்க அமில மழை பெஞ்சா அது அரிப்படையலாம். இதெல்லாம் நான் விளங்கப்படுத்தி வந்து பார்த்தா உங்களை நோண்டியாக விரும்பல. நோமலா தெரியும் கால்சியம் காமெண்ட்டுக்கு மேல ஸ்கேன்ஸ்ல சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஆள் வந்து இங்கேயோ பூசி விட்டு கிடக்கு. அமில மழை பெய்யுது, வாயு வெளியேறினா ஆள் கரைஞ்சு முடிஞ்சிடும். ஒன்றான பொதுவாகவே சேர்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை கரைகிறத விட அமில ஊடகத்துல வந்து கரைகிற ஆற்றல் கூட. ஏன் அமில ஊடகத்துல கரைகிற ஆற்றல் கூட? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ. ஒரு நீரில் கரையக்கூடிய அரிதான உப்பு ஒன்று, அரிதாக கரைகிற உப்பு ஒன்று நீரில கரைகிறத விட அமில ஊடகத்துல நல்லா கரையுது. ஏன்? பொதுவையின் விளைவினால அவற்றை மென்னமிலத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி இருந்தா. உதாரணத்துக்கு கால்சியம் ஆக்சலேட் ஒரு வீழ்படி நீங்க அமிலத்தை வந்து பார்த்த உள்ளுக்க விடுறீங்க, உங்களுக்கு ஒட்சாலிக் அமிலம் உருவாகும் H2C2O4. நாங்க சுயாதீன ஒட்சலேட் அயன் செறிவு குறைஞ்சதும் அதை கூட்டுறதுக்காண்டி கேரதரன் கூடும். இதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து MnS எடுக்கிறீங்க, மெனசின் சல்ஃபைட் எடுக்கிறீங்க, ஆளுக்கு அமிலம் துமிச்சு விடுவீங்கன்றா அதை H2S உருவாக்க துவங்கிட்டு அவர் வந்து பார்த்தா சுயாதீன S2- செறிவு அங்க இல்லை என்றபடியால கேரதரன் கூட துவங்க. இப்படி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து அந்நியன் பகுதியா இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க கருதக்கூடிய ஒரு வில்படி விசார்பான பகுதி அந்நியன் பகுதி பாக்குறீங்க. அந்த அந்நியன் பகுதியோட H+ சேர்ந்தா ஒரு மென்னமிலம் உருவாக்கக்கூடிய அந்த அந்நியன் இருக்குமா இருக்குன்ற அவர் அந்த மென்னமிலத்தை உருவாக்கி அமில ஊடகத்துல கருதல் வந்து பார்த்தா கூடவே இருக்கு ஒரு சந்தர்ப்பம்.
ரெண்டாவது வந்து பார்த்தோமா இருக்குன்னா ஒரு ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவா இருந்தா ஒரு வீழ்வடிவா ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவா இருந்தா ஆள்ல இருந்து OH மைனஸ் உருவாகும், அமிலம் விட்டோன்னு H+ கிடைக்கும். அவர் 2 பேரும் தண்ணியா கூட்டிக் கொண்டு ஓடிடுது. ஓடின உடனே வந்து பார்த்தா OH மைனஸ் செறிவு காணா போறபடியால கரைதிறன் கூடும். அமில ஊடகத்துல வந்து பொது பெரும்பான்மையான உப்புக்கண்ட கரைதிறன் அதிகரிக்கிறதுக்கான காரணம் இந்த ரெண்டும் தான். ஒன்று வந்து பார்த்தமாக இருக்கண்டா அவர் மென்னமிலத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவா இருந்து அவர் நீராக வந்து ஒடுங்குறது. கரைதிறன் பெருக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு ஒன்றின் கரைதிறனை pH வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானித்தல் என்ற ஹெடிங் போட்டுட்டு அதுக்கு இந்த சாமான் எல்லாம் எழுதி கிடக்காம். ஞாபகம் வச்சு பாருங்கோ மறக்காமல். இந்த மாதிரி வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து எங்கெங்க எல்லாமே அமிலம் படும், என்னென்ன பிரச்சனை இல்லாம வரும், இப்படி எல்லாம் கரையும் எல்லாம் கழிச்சு கிடக்கு. அதை வாசிச்சு எடுத்தீங்க வாசி விடும். அப்ப இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 9 மணி வரைக்கும். மேலும் வந்து செலவைக்கல் போன்ற கல்சியம் கார்பனேட் பாறைகளில் இருந்து உருவாக்கப்பட்ட சிலைகள் சிற்பங்கள் வந்து பார்த்தோம்டா. என்னடா இது கரைகிறத பற்றி தான் கழிச்சு கிடக்கு. சத்தமுலா வீட்டோடைய வாசி ரைட். என்னடா இத கவனமா வாசிச்சிருக்கிறீங்களான்றத வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் தர்ற பேப்பர்ல செக் பண்ணுவேன். என்வயர்மெண்ட்ல இருந்து ஒரு 4 MCQ போடுவேன். சாரி, இண்டஸ்ட்ரி என்வயர்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமா 4 இல்லாட்டி 5 கேள்வி போடுறேன். அந்த 4-5 கேள்விகள் வந்து பார்த்தா தனிய மெக்னீசியம் உற்பத்தியும் எரிசோடா உற்பத்தியும் அமிலமலையும் மட்டும் இந்த 3 பகுதியில இருந்து ஒரு 5 MCQ போடுறேன். 7 மண்டா 5 சரியா செய்யற ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்ல வேண்டாம், ஆளாளுக்கு 200 படி தரலாம். எக்ஸாம் காசு டபுள் மடங்கு தரலாம். இண்டஸ்ட்ரியில தரக்கூடிய 5 MCQ சரியா செய்யறீங்களா இருக்கு. இங்க வந்து எக்ஸாம் செய்யற ஆட்களுக்கு மட்டும்